ஆர்த்திக் நேற்று கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்க. ஆமா சார், மிஸ் பண்ணிட்டேன் அஹ், அதான் ஃபங்க்ஷன்ல முடிஞ்சு இன்னைக்கு தான் வந்தேன். ஓ சரி. சண்டே ஃபங்க்ஷன் 2-3 ஃபங்க்ஷன் இருக்கு நீங்க. அதனால தான் சார் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. சரி சரி. அதனால மண்டே 2-3 பேர் வரல, அதனால நம்ம ஒண்ணும் இல்லை, அதை காம்பன்சேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் வணக்கம் சார். குமார் சார் நேற்று வர மிஸ் பண்ணிட்டீங்க. இல்ல சார், நான் வந்தேன் சார், லிங்க் உள்ள போகல சார், கொஞ்சம் லேட்டா வந்தேன். அஹ், எனக்கு லிங்க் உள்ள போகல சார். இல்லையா link வந்து உங்களுக்கு இதுல தானே குரூப்லயே தான் போட்டாச்சா? அதான் சார் லிங்க் நான் நேற்று டச் பண்ணேன் சார், உள்ள போகல சார் எனக்கு. ஓ, அது கூப்பிட்டுருக்கலாமே, அவங்க சந்தியாவை கூப்பிட்டுருக்கலாமே. அந்த நம்பர் நான் எப்பொழுதும் நான் இது பண்ணி வச்சேங்க. ஆனா நிறைய பேர் ஆனா உள்ள வந்தாங்க, எப்படின்னு தெரியல. 3-4 பேர் வந்தாங்க. புவனேஸ்வரி, அவங்க சுமதி மேம் எல்லாம் வந்தாங்க, லோகேஷ் வந்தாரு. நான் ஒரு 8:15 போல வந்தேன் சார். எஸ்டர்டே எனக்கும் ஸ்ட்ரகிளா தான் சார் இருந்துச்சு. அப்புறம் எப்படி உள்ள வந்தீங்க? எப்படி how did you come inside? அதுல வந்து ஐடி பாஸ்கோட் கொடுத்துருக்காங்களே சார், அதை போட்டு வந்தேன் சார். சார் நானும் ஐடி பாஸ்வேர்டு போட்டேன் சார், ஆனா எனக்கு வரல சார். வரலையா? அப்படி இருக்கிறப்ப வரல சார். உடனே அவங்க சந்தியா நம்பரை கூப்பிட்டுருங்க. நான் அந்த நம்பரை எப்பயுமே கையில வச்சுங்க. அந்த நம்பர் எங்களுக்கு இல்லைங்க சார். ஓகே, வந்து எக்ஸல்ல பொதுவா இருக்கும். ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். All right, here you go. உங்க நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அவங்க சந்தியா நம்பர் 9567 சார் ஒரு நிமிஷம் சார். 3255. ஆல் ரைட். நீங்க ஒரு முக்கியமான இது நேற்று விட்டதுல இருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இதுல வந்து எப்படின்னாக்கா அதுல உள்ள ப்ராசஸ் இதுதான். ஃபர்ஸ்ட் 1 minute 60 seconds போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் 60 seconds இது வந்து ஆப்ஷனல். உங்க மதர் டங்ல நீங்க வந்து 60 செகண்ட் ஒரு டாபிக் பத்தி நீங்களே பிக் பண்ணிக்கலாம். ஒரு டாபிக் சூஸ் பண்ணிக்கலாம். 60 seconds வந்து உங்க மதர் டங்ல நீங்க பேசணும் அப்படின்னா. ரெண்டாவது வந்து மேண்டேட்ரி, திருப்பி ப்ரிப்பரேஷன் இல்லாம 60 seconds வந்து இங்கிலீஷ்ல பேசணும். ஆல்ரைட். அப்புறம் மூணாவது வந்து 60 seconds ஆஃப்டர் ப்ரிப்பரேஷன். இது எப்படின்னு சொல்ல நேற்று வந்து உங்களுக்கு தெரியும், அதனால புவனேஸ்வரி வச்ச சொல்லிடலாம். அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஐ வாண்ட் டு கோ த்ரூ. ஏன்னா எவ்ரி கிளாஸ் கொடுக்குற ஹோம்ஒர்க்கை பக்காவா பண்றதுல அவங்க ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காங்க. அதோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அதோட ரிசல்ட் வந்து நல்லா தெரியுது. ஸோ அதை வந்து ஒரு 2 minutes எடுத்துட்டு பண்ணலாம். அதுல வந்து அதை வாக் த்ரூ பண்ணலாம். இதுல பாருங்க, நோ ப்ரிப்பரேஷன், நோ ப்ரெப். இதுவும் நோ ப்ரெப் தான். இது வந்து ப்ரெப் பண்ணணும். நான் மேக்ஸிமம் 5 minutes, அவங்க 3 minutes கொடுப்பாங்க ஜென்ரலா. ஜாம் செஷன்ஸ் 3 minutes ரெகுலரா அது இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் கொடுப்பாங்க. பட் 5 minutes நம்ம எடுத்துக்கலாம். ரைட். இப்ப இது மாதிரி ஒரு டாபிக், எந்த டாபிக்னாலும் சரி, ஒரு நவுன் இருந்ததுன்னா ஒரு டாபிக் தான். எல்லாமே 1 நிமிஷம் பேசக்கூடியது தான். இப்ப நம்ம நேற்று வந்தவங்க நம்ம கேட்போம். புவனேஸ்வரி, இதுல ஏதாவது ஒரு டாபிக் சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து 10 செகண்ட் டைம் எடுத்துங்க. நான் இதால இதுல 60 செகண்ட் என்னால பேச முடியுங்கிறத ஒரு டாபிக் சூஸ் பண்ணுங்க.
அதை படிக்கிற நேரம் தான் அதுல ஒண்ணு சூஸ் பண்ணணும். ரொம்ப போட்டு யோசிக்க கூடாது. உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட். சிப்லிங் சார், மை பிரதர். பிரதர், எஸ், சிப்ளிங். இப்ப நான் வந்து ஒரு டைம் இது பண்ண போறேன். எனக்கு தமிழ்ல வந்து 60 செகண்ட்ஸ் கேப்பே விடாம சொல்லு. கேப்பே ஒரு 2-3 செகண்ட்ஸ் கூட இடையில கேப் விடக்கூடாது. நான் ஸ்டார்ட்னு சொல்றப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். நான் ஸ்டாப்னு சொல்றப்ப நீங்க ஸ்டாப் பண்ணணும். ஓகே சார். ஓகே, நோ ப்ரிப்பரேஷன், நத்திங். இப்ப பாருங்க, ஸ்டார்ட். சார், நானும் என் தம்பியும் ஃப்ரெண்ட் மாதிரி தான் பழகுவோம். அப்புறம் வந்து அவனுக்கு கபடினா ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நான் வந்து ரொம்ப அவனை என்கரேஜும் பண்ணுவேன். அது மாதிரி காம்படிஷன்லலாம் கலந்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இப்போ வந்து நிறைய ப்ராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கான். அப்புறம் அவன் வந்து எனக்கு எஜுகேஷன் வைஸும் நிறைய ஹெல்ப் பண்ணுவான் சார். அப்புறம் வந்து நானும் அவனுக்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அவனோட கெரியர் வந்து எப்படிலாம் இருக்கும் அப்படின்னுட்டு அவன் என்கிட்ட தான் வந்து ஐடியா கேட்பான். நான் எதை மாதிரிலாம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் வந்து அதுக்கு அவனுக்கு சொல்லுவேன். அப்புறம் வந்து அவனுக்கு நிறைய என்கரேஜா மோட்டிவா வந்து நிறைய பேசுவேன். அப்புறம் அவன் வந்து எப்படின்னா என்ன ஒரு சிஸ்டர் மாதிரி அவன் நினைக்க மாட்டான். அவன் வந்து ஃப்ரெண்ட் மாதிரி தான் அவன் என்ன நினைப்பான். அப்புறம் ஸ்கூல் டேஸ்லேருந்தே நானும் அவனும் சேர்ந்து போவோம். அப்போ நிறைய நிறைய விஷயம் வந்து பேசிப்போம். வீட்லயுமே அது கண்டினியூ ஆகும். ஸ்டாப். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் மிஸ் பண்ணிட்டீங்க. நேற்று சொன்னங்கிற அந்த பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் நீங்க ஆர்கனைஸ் பண்ணிருந்தீங்கன்னா இன்னும் 2 நிமிஷம் கூட பேசிருக்கலாமா? எஸ் சார். அதுதான், அந்த ஒரு இது மட்டும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்தா போதும். அது பண்ண ரொம்ப சூப்பரா பண்ணீங்க. அந்த வார்த்தைகள்ல சின்சியாரிட்டி தெரியுது. அந்த சின்சியாரிட்டி தெரிஞ்சதுனாலதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க நீங்க. ஆல்ரைட், இந்த ஒரே ஒரு இதுதான் உங்களோட ரிட்டர்ன் ஒர்க்கை வந்து நான் வந்து இது பண்ண போறேன் இப்போ குயிக்கா. நேத்தி வந்து நீங்க பண்ண ரிட்டர்ன் ஒர்க் இதை பார்க்க முடியுதா எல்லாரும்? அவங்க டான்ஸ பத்தி பேசினாங்க. இப்ப இப்ப டான்ஸ பத்தி அவங்க பேசினதுதான் அவங்க வந்து ஸ்கிரிப்ட் நான் ரெடி பண்ணி அனுப்பணும்னு பண்ணிருக்காங்க. ஒரு குயிக்கா பார்க்கலாம், ஒரு 5 மினிட்ஸ் டைம் எடுக்கலாம். இதை பாருங்க. திருப்பி நம்ம ஜாம் செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒண்ணு பண்ணலாம். இந்த ரைட்டிங் அப்படியே காம்ப்ளிமெண்ட் பண்ணும் ஸ்பீக்கிங் ரைட்டிங் ஒண்ணுக்கு ஒண்ணு ஹைலி கனெக்டட். இப்படி பண்றப்பதான் எங்க அவங்க சின்ன சின்ன தப்பு பண்றாங்கன்னு தெரியும். சோ ரொம்ப பிரமாதமா அவங்க வந்து பண்ணிருக்காங்க. இப்ப பாருங்க, ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட். இப்ப ஐ இன்ட்ரெஸ்டட் நீங்க புவனேஸ்வர் அதை மட்டும் நோட் பண்ணிக்கலாம். ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட், இந்த ஆம் போடணும். ஓகே சார், நான் பாஸ்ட்ல போட்டேன் சார். இந்த இல்ல, அது கரெக்ட் தான். ஐ ஆம் அது வந்து பாஸ்ட்ல இருந்து இன்னைக்கு வரல உள்ளது. ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட் இல்ல ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் போலாம். ஆனா ஐ இன்ட்ரெஸ்டட்னு போட்டக்கூடாது. அப்படி ஒரு இங்கிலீஷ் இல்ல. ஐ இன்ட்ரெஸ்டட்ங்கிற ஒரு இங்கிலீஷ் இதுல இல்ல. ஏன்னா இன்ட்ரெஸ்டட் நீங்க வேர்ப் ஆக்குறீங்க, ஆகக்கூடாது. ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் இது வந்து ஒரு மேஜர் மிஸ்டேக்கா அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. சோ ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் இல்ல ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட். ஆம் வாஸ் தான் போடணும். சின்ஸ் மை சைல்ட்ஹுட், இன் மை சைல்ட்ஹுட்ல சின்ஸ் மை சைல்ட்ஹுட் அது போட்டா போதும். சிம்பிள் தான். பிரபுதேவா வாஸ் மை இன்ஸ்பிரேஷன் போட்டா, இன்ஸ்பைரிங் பர்சன் வேண்டாம், இன்ஸ்பிரேஷன். சிம்பிள் மிஸ்டேக் தான். பிரபுதேவா வாஸ் மை இன்ஸ்பிரேஷன். பிரமாதமா எழுதிருக்கீங்க. கிராமர் மிஸ்டேக்லாம் கிடையாது. சும்மா அந்த நவனை மாத்தி விடும், அவ்வளவுதான். ஐ லைக் இஸ் போட்டாலும் தப்பு இல்லை. பாஸ்ட்ல லைக் பண்ணிருக்கேன் அப்படின்னா என்னன்னா இப்ப லைக் பண்ணலையோங்கிற ஒரு கேள்வி வரும். ஐ லைக் ஹிஸ் டான்சிங் ஸ்டைல். லைக்டுன்னு வேண்டாம், ஏன்னா இப்பயும் உங்களுக்கு பிடிக்கும் இல்லைங்களா? இந்த டென்ஸை மட்டும் நீங்க லைட்டா இது பண்ணிட்ட போதும். அண்ட் ஆல்சோ ஏ வேண்டாம், ஆல்சோ ஏ வேண்டாம், அண்ட் ஆல்சோ லாரன்ஸ் மாஸ்டர் ஏ வேண்டாம். ஐ ஒன் சம் பிரைசஸ், சம் பிரைஸ்ன்னு போட்டக்கூடாது. சம்னா சில இந்த எஸ் மட்டும் சேர்க்கணும். ஐ ஒன் சம் பிரைசஸ் இன் மை ஸ்கூல் டான்ஸ் காம்படிஷன். வெரி குட். அது மட்டும் மாத்திக்கிங்க. ஐ வாஸ் ரியலி என்ஜாயிங் டு டான்ஸ் மை செல்ஃப் அப்படிங்கிறதுக்கு பதில் ஐ என்ஜாய்ட் டான்சிங். அவ்வளவுதான் முடிஞ்சது. ஐ என்ஜாய்ட் டான்சிங் முடிஞ்சு போச்சு. எவ்வளவு குறைச்சிக்கணுமோ அவ்வளவு குறைச்சிட்டா தப்பு குறையும். ஐ லைக்டு டு டான்ஸ் வெரி மச். சோ இல்லைன்னா ஐ லைக்டு டான்சிங், ஐ லைக்டு டான்ஸ் வெரி மச் இல்ல டான்சிங்னு போடணும். நீங்க நம்ம போட்டீங்கன்னா இப்ப லைக்டு டான்ஸ் வரணும்னா ஐ லைக் டு டான்ஸ் எல்லாம் நோட் பண்ணி ஐ லைக்டு டான்சிங் வெரி மச். ஐ லைக்டு டு டான்ஸ் வெரி மச்.
ஸோ ஐ லைக் டு டான்ஸ்னு வராது. இப்போ புரியுதுங்களா? ஓகே ஐ சார். லைக் டு டான்ஸிங்னு நீங்க போடலாம், ஜெரண்ட்ல போடலாம். இல்லைன்னா இப்போ இன்ஃபினிட்டிவ்ல ஐ லைக் டு டான்ஸ்னு போடலாம். ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கு, அது தப்பா இருக்கு, சின்ன தப்பு தான். நவடேஸ்ங்கிறது ஒரே வார்த்தை புவனேஸ்வரி. நவடேஸ்ங்கிறது ஒரே வார்த்தை. ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் இன் த டான்ஸ். வெரி குட். 3 வார்த்தை போட்டு ஒரே வார்த்தை நவடேஸ். ஐ எம் என்ஜாய் ஐ எம் என்ஜாயிங் டு டான்ஸ். ஐ என்ஜாய் டான்சிங் போட்டுக்கலாமா? ஐ என்ஜாய் டான்சிங். டு ரெடியூஸ் மை ஸ்ட்ரெஸ், காம வேண்டாம், டு ரெடியூஸ் மை ஸ்ட்ரெஸ். ஐ லைக் லாரன்ஸ் மாஸ்டர் டான்ஸ் ஸ்டைல் ஆல்சோ. இங்க போட்டுட்டீங்க, இருந்தாலும் பரவாயில்ல, இது கரெக்டா இருக்குது, கிளீனா இருக்கு. சம் ஸ்டெப்ஸ் ஈஸ் டஃப் இல்ல ஆர் டஃப், அது மட்டும் ஈஸ் ஆர மாத்திக்கீங்க. சம் ஸ்டெப்ஸ் ஆர் டஃப், பட் கண்டினியூஸ் பிராக்டிஸ் will make it very easy. It is கிடையாது, continuous practice will make it very easy. And the step is will make it very easy. I am doing dance every day. Very nice. I dance every day போட்டுருக்கு. புரியுதுங்களா? every day போடுறப்ப present continuous வராது. I do dance. I do dance வந்து I dance every day முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? every day வந்து simple சார் present. ஐ டூ போடலாமான்னு தான் do யோசிச்சேன். போட்டா நல்லது. do போட்டா கன்ஃபியூஸ் I ஆயிட்டேன் do சார். dance வந்து நல்லது. ஏன் தெரியுங்களா? I do dance போட்டா நான் ஸ்ட்ராங்கா டான்ஸ் ஆடுறேன்னு அர்த்தம். நான் கட்டாயமா டான்ஸ் ஆடுறேன். அதாவது ஐ டான்ஸ் எவ்ரிடேனா 90% ஓகே. 10 நாள்ல 9 நாள் டான்ஸ் ஆடினா ஐ டான்ஸ் எவ்ரிடே. 10 நாள்ல 10 நாளும் நீங்க ஆடுறீங்கன்னா தைரியமா அப்ப நீங்க டூ டான்ஸ் போடலாம். ஏன்னா கட்டாயமா நான் டான்ஸ் ஆடிடுவேங்கிறது. டூ போட்டா ஸ்ட்ராங் ஆனது. ஆனா ஐ எம் டூயிங் வேண்டாம், அது பிரசன்ட் கண்டினியூஸோட சிம்பிள் பிரசன்ட். The dance is helping my mind to relax. Helping to போட்டோம்னா டூ கட் பண்ணுங்க. The dance is helping my mind to relax. I will still dance. அப்படின்னா ஃபியூச்சர்லயும் பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்றீங்க இல்லைங்களா புவனேஸ்வரி? ஃபியூச்சர்ல பண்ணுவீங்க இல்லையா? எஸ் சார். I will dance in the future. I will still dance in the future. I will be practicing for the dance. I will be dancing. I will be dancing. I will be dance வராதுல்ல. Future perfect. Future continuous. Structure number 10. I will be dancing for for relaxing my mind. For relaxing போட்டுங்க gerund my mind. I will continue to dance. Da கட் பண்ணுங்க. I will continue to dance. The dance போட்டா noun ஆயிடும். the தூக்கிட்டீங்கன்னா verb ஆயிடும். Infinitive verb. புரியுதுங்களா புவனேஸ்வரி? I will continue to dance. இதை அப்படியே கரெக்ட் பண்ணி ஆடியோவும் ஸ்கிரிப்டும் கட் பண்ணி அனுப்புங்க. I will be trying difficult steps in the dance. இதுதான் ஃபியூச்சர். சூப்பரா ஃபியூச்சருக்கு வந்து ஒரு 5-6 சென்டென்ஸ் போட்டாங்க. ப்ரெசென்ட் திருப்பி பாஸ்ட் ப்ரெசென்ட் ஃபியூச்சர் பிரமாதமா இந்த ரூல்ல இது பண்ணியிருக்காங்க. நான் வந்து இவங்களுக்கு வந்து 8 out of 10 கொடுப்பேன். அந்த 2 கட் பண்ணது எதுக்குன்னா இந்த கிராமர் மிஸ்டேக்ஸ் வந்திருக்குது, அவ்வளவுதான். இப்ப ரைட்டிங்ல தான் அது வெளியில தெரியும். அவங்க பேசுறப்ப ஏதோ ஒண்ணு தப்பிச்சு போயிடும். மை ஃப்ரெண்ட் அனுப்பியிருந்தேனே அது ஓகேவா? அது இருக்குது. நான் இதுதான் உங்களுக்கு நான் இதை சொல்லணும்னு பார்த்தேன். அது வந்து நான் திருப்பி வந்து எல்லாரும் பேசுறதுக்கு அப்புறம் அதுக்கு இது பண்ண போறேன். ஏன்னா ஓகே சார். நேத்தி வந்து ரொம்ப பிரமாதமா பண்ணீங்க. அதுவும் நம்ம பார்க்க போறோம். அது எனக்கு பிடிச்சிருந்தது உங்க இது. ஆனா இன்னொரு எக்ஸ்போஷர் உங்களுக்கு கொடுத்துட்டு வருவோம். நம்ம 9:30க்கு முன்னாடி பார்த்துருவோம். ஆனா இப்ப நான் சொன்ன கரெக்ஷன் பண்ணீங்களா? பண்ணிட்டேன் சார். எனக்கு அப்படியே படிச்சு காட்ட முடியுமா குயிக்கா? Okay, கரெக்ஷனை படிக்கணும். முடியுமா? முடியலன்னா விட்டுருங்க, நம்ம திருப்பி வரலாம். படிக்கிறேன் சார். Go ahead. எல்லாரும் கவனிச்சுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இதாகுதுன்னா பரவாயில்ல, கொஞ்சம் டைம் எடுத்துட்டு பின்னாடி பண்றதுனால பண்ணலாம். ஏன்னா நெட்வொர்க் கனெக்ஷன் வாஸ் புவர் சார். வாஸ் புவரா ஈஸ் புவரா? ஈஸ் Is புவர்னே poor. சொல்றாங்க. ஏன்னா இப்ப அடுத்த செகண்ட் கூட அது வந்து திருப்பி கட் ஆகலாம் இல்லையா? அப்படிங்கிறப்ப ஈஸ் புவர்னே சொல்லலாம், வாஸ் புவர்னு சொல்லணும் இல்ல. வாஸ் புவர்னா இப்ப Okay, நல்லா sir. இருக்குன்னு அர்த்தம். ஆனா இப்ப நல்லா இருக்குங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லையே. Don't worry புவனேஸ்வரி, you come a long way. I am so happy for it. இவ்வளவு தூரம் எழுத முடியுதுன்னா பேசுறது வந்து ஈஸி தான், இது கஷ்டம் கிடையாது. நான் சின்ன மிஸ்டேக் எதுக்கு சொன்னேன்னா, ரொம்ப அடிப்படையான இந்த மிஸ்டேக் பண்ணாம இருந்தோம்னா எப்படி வேணாலும் நீங்க பில்ட் பண்ணிட்டே போகலாம். நான் ஒண்ணு பண்றேன். லெட்ஸ் கோ ஹியர். இப்ப சிப்ளிங்னு தம்பியை பத்தி பேசுறீங்களா? வித்தவுட் ப்ரிப்பரேஷன் நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன்.
நீங்க கிராமர் மிஸ்டேக் அது எதை பத்தியும் பார்க்காதீங்க. நீங்க பேசணும்னு தமிழ்ல பேசுறீங்க பாத்தீங்களா, அதே மாதிரி இங்கிலீஷ்ல இந்த வேற எந்த தாட்டும் இல்லாம இங்கிலீஷ்ல பேசுறோம், இந்த வார்த்தை முக்கியம், நான் பேச போறேன் இந்த வார்த்தை முக்கியம் அப்படின்னு நான் ஸ்டார்ட்னு சொல்றப்ப ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டாப்னு சொல்றப்ப ஸ்டாப் பண்ணணும். இது வந்து நோ ப்ரிப்பரேஷன் இல்லாம நீங்க உங்க தம்பியை பத்தி பேச போறீங்க. டோன்ட் வரி அபவுட் தி மிஸ்டேக்ஸ். நான் ஸ்டார்ட் பண்ண சொல்ல ஸ்டார்ட் பண்ணிடுறீங்களா? பண்ண முடியுமா? ஓகே சார். ஸ்டார்ட். My brother is to my friend, and he supported to me in every places and every situations. He's any doubt, he called me and get a solution. கேப் விடக்கூடாது. 2-3 செகண்டுக்கு மேல கேப் விடக்கூடாது. போயிட்டே இருக்கணும். I help my brother to her studies, and we going to some places and டோன்ட் வரி, போயிட்டே இருங்க. ஆல் ரைட், 3 seconds more. ஸ்டாப். டோன்ட் வரி. இப்படிதான் வரும், இப்படிதான் கஷ்டம் வரும். ஒரு 100 டாபிக் இடர்னீங்கன்னா 101வது டாபிக் வந்துடும். டோன்ட் வரி. ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல மைண்ட் உங்களை பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. நீங்க பிளாக் பண்ணல, உங்க மைண்ட் பிளாக் பண்ணுது. ரைட்? தமிழ் வேற இங்கிலீஷ் வேற, ஐயோ இது கஷ்டமா இருக்கு, தமிழ் வந்து பண்ணிடுவேன், இங்கிலீஷ் மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கு. அதை பத்தி இதே பண்ண வேண்டாம். புரியுதுங்களா? கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க புவனேஷ். நான் உங்கள்கிட்ட திருப்பி வரேன். திருப்பி இதை கொண்டு போவோம். டோன்ட் வரி. ஒரு 10 வாட்டி 15 வாட்டி அது பயமுறுத்தும் நம்மள. 10 வாட்டிக்கு மேல போயிட்டுனா நீங்க அதை பயமுறுத்த ஆரம்பிச்சிருவீங்க. அந்த பிராக்டிஸ் தான் வேணும். அபிராமி மேம், குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். எனக்கு வந்து நீங்க ஒண்ணு பண்ணணும். இந்த இதுல ஒரு 45 டாபிக் நான் அப்படியே வச்சிருக்கேன். அப்படியே ஒரு இதை மட்டும் நீங்க 60 செகண்ட்ல ப்ரிப்பரேஷனே இல்லாம நான் இது பேசிடுவேன். நீங்க ஃபர்ஸ்ட் தமிழ்ல இருந்து ஆரம்பிச்சா போதும். நீங்க ஏதாவது ஒன்று சூஸ் பண்ண முடியுமா? எஸ் சார், ஃபைன். காலேஜ். வெரி குட். இப்ப பாருங்க, நான் வந்து ஸ்டார்ட்னு சொல்றப்ப ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டாப்னு சொல்ற வரையிலும் பேசிக்கிட்டே இருக்கணும். ஓகே. இடையில 1 செகண்ட் நிப்பாட்டலாம், 2-3 செகண்ட் நிக்க கூடாது. சோ அது வந்து போயிட்டே இருக்கணும். இப்ப நீங்க தமிழ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களோட கான்டென்ட்டை கொஞ்சம் நான் ஜட்ஜ் பண்ணிக்கிறேன். சரிங்க சார். அப்புறம் இங்கிலீஷ்ல போய்க்கலாம். சரிங்க சார். சரி, நீங்க காலேஜ் பத்தி பேச போறீங்க. ஸ்டார்ட். நான் ஒரு தமிழ் கல்லூரியில வேலை செய்யறேன். இந்த கல்லூரி வந்து எனக்கு ரொம்ப புதுமையா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஆடிட்டர் ஆஃபீஸ், ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷாப், இந்த மாதிரி வேலையில தான் இருந்தேன். இப்ப கல்லூரியில சேர்ந்தோன்னே எல்லாருமே சுத்த தமிழ்ல பேசுறது வந்து எனக்கு ரொம்ப வியப்பா, ஆங்கிலம் கலக்காத தமிழ்ல தான் அவங்க பேசுறாங்க. இது வந்து எனக்கு அப்பா மூலமா கிடைச்சது இந்த வேலை. ஏன்னா எங்க அப்பா வந்து இங்க கல்லூரியில தான் படிச்சாங்க. இவங்க இங்க வந்து பெரிய அடிகளார்னு இருந்தாங்க. அவர் இப்ப இல்ல. அவரு வந்து எங்க அப்பாவுக்கு ஆசிரியரா இருந்தவர். அவர்கிட்ட அப்பா படிச்சதுனால அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல எனக்கு இங்க வாய்ப்பு கிடைச்சது. இப்ப சிறப்பா நான் இந்த பணியை செஞ்சுட்டு இருக்கேன். நான் இங்க வந்து இந்த கல்லூரியில, தமிழ் கல்லூரியில நூலகரா பணிபுரிஞ்சுட்டு இருக்கிறேன். நூலகத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான 57,000 புத்தகங்கள் இருக்கு. நான் ஒரே ஆளா அதையெல்லாம் வந்து டிஜிட்டைஸ் பண்ணி இப்போ ஓலை சுவடியும் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தொல்பொருள்களும் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே என்னுடைய நூலகத்துல நான் பாதுகாத்து வரேன். அதையும் டிஜிட்டைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வெரி ஓல்டு கலெக்ஷன் இருக்கு. வெரி நைஸ். ஒரு கைத்தட்டல் கொடுத்துறீங்களா அபிராமி மேம்? ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. அந்த கிளாரிட்டி இருக்கு அவங்க பேச்சுல. அது தமிழ்ல அவ்வளவு அடுத்த தமிழ் காலேஜ்ல இருந்து வராங்கிறது ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லிட்டே இருந்தது. ஆக்சுவலா ரொம்ப பிரமாதமா பண்ணாங்க. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு வந்தோடனே வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள பேச வைக்கிறது அவங்களோட உண்மையிலேயே அவங்களோட ஸ்கில்னாலதான் அது பேசினாங்க. நான் ஜஸ்ட் இதை பண்ணுங்கன்னு சொன்னேன், அவ்வளவுதான். ரொம்ப பிரமாதமா பண்ணாங்க. அருமை. இது மாதிரி மதர் டங்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க ரொம்ப ஈஸியா லிவரேஜ் எடுத்துக்கலாம். இங்கிலீஷ்ல ரொம்ப ஈஸியா கொண்டு போயிடலாம். ஏன்னா உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ்ங்கிறது ஈஸியா சொல்ல புரிய வச்சிடலாம். தமிழுக்கு இங்கிலீஷ்க்கு ரொம்ப பிரமாதமான தமிழ். ரைட்? இப்ப வந்து அதே மாதிரி நோ ப்ரெப்ல நீங்க யோசிச்ச அந்த ஒரு விஷயத்த வந்து ஒன்னே ஒண்ணு பண்ணணும். இப்ப இங்கிலீஷ்ல பேசணும். அதே மாதிரி ஸ்டாப் சொல்றவங்களும் பேசிக்கிட்டே இருக்கணும். நீங்க ரொம்ப போட்டு அபிராமி மேம் கம்பேர் பண்ணிக்க வேணாம். தமிழ்ல நீங்க சொல்றீங்க, இங்கிலீஷ்ல என்ன தோணுதோ அதே மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. அதுல இருந்து கொஞ்சம் டிவியேட் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா என்னன்னா
இந்த 2-3 செகண்ட்ஸ் கேப் விட்டுறக்கூடாது. Yes, sir. மேக்ஸிமம் 1 செகண்ட் தான் கேப் விடணும். இது பேர் ஜாம்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் a minute. 60 செகண்ட்ல 1 செகண்ட் கூட இடையில கேப் விடாம நீங்க பேசணும். ஆனா 60 செகண்ட் தான். பொதுவா உங்களுக்கு பிடிச்ச டாபிக் தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். அதனாலே நான் இவ்வளவு சாய்ஸ் கொடுத்துருக்கேன். உங்க காலேஜை பத்தி நீங்க தமிழ்ல பேசுற மாதிரியே இங்கிலீஷ்ல பேசணும். உங்க ஸ்டைல்ல நீங்க பேசுங்க. கிராமர் பத்தி எல்லாம் ஒரி பண்ண வேணாம். பேசணுங்கிறது முக்கியம். வார்த்தைகள் வரணும். நான் ஸ்டார்ட்னு சொல்றதுக்கு அப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க காலேஜை பத்தி பேச போறீங்க. ஸ்டார்ட். I am working as a librarian in Tamil College. This is entirely different because I was working in an audit office. There and all influence will be there. English influence will be there. So I used it. English, very often I speak in English. But as soon as I came to this college, Tamil College, there is no English at all. I am totally confused how to communicate my English. Very often it will come. And then they are talking Semmoli, Tamil language only they are using. And then in between I use sir like that. But here, Anna, Akka only they will call. That is not at all coming to me. Influence will be there, no? What and all, past 18 years I was there in this auditor's office. So they'll use English, no? So in between I'll call sir only. Madam, sir will come immediately. Swamiji will say, here and all you have to use Potrium Namachivaya. சூப்பர் சூப்பர். இப்ப பாருங்க, இங்கிலீஷ்ல வர்றப்ப ஒரு பர்டிகுலர் இதை மட்டும் எடுத்து பேசுனீங்களா, தட்ஸ் வெரி நைஸ். ஓவராலா காலேஜ் பத்தி பேசுறதுங்கிறது ஒண்ணு. இந்த காலேஜ்ல நான் ஜாயின் பண்றப்ப இல்ல இப்ப நான் ஃபேஸ் பண்ற ஒரு பர்டிகுலர் இஷ்யூ, அருமை அருமை. இந்த மாதிரி அப்ரோச் எடுக்கலாம். எப்படி வேணாலும் அப்ரோச் எடுக்கலாம். நமக்கு அது உண்மையா இருக்கணும். அது 60 செகண்ட் பேசணும். அந்த ரூலை ஃபாலோ பண்ண, அவ்வளவுதான். ரொம்ப பிரமாதம். ஐ வில் புட் a 9 out of 10 ஃபார் யூ. Thank you, sir. இங்கிலீஷோட கம்போசிஷனுக்கு 9 out of 10 போடுவேன். காரணம் வந்து என்னன்னா, குயிக்கா இந்த ரூல்ஸை புரிஞ்சுக்கிட்டு இடையில பெருசா ஸ்டாப்பேஜ் இல்லாம சின்ன தடுமாற்றம் இருந்தாலும் அது தாண்டி போனது வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயம். இது எல்லாரும், உங்களுக்கு மட்டும் இல்ல, கேட்டுட்டு இருக்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு இதுவா இருக்கு. நிச்சயம் வந்து ஒரு இதுல வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் தான் இருந்தது. ஆனா அருமையா இப்ப பிரசன்ட்டுக்கு போனீங்க, திடீர்னு பாஸ்டுக்கு வந்து போனீங்க, அப்புறமா ஃபியூச்சருக்கு வந்தீங்க. அதை நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. ஸோ இது வந்து ப்ரிப்பரேஷன் இல்லாம பண்ற ஒரு விஷயம். வெரி நைஸ், வெரி நைஸ். இப்ப ஒரு காமன் அதுக்கு அஜெண்டாக்கு வருவோம். இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, எவ்ரி ஒன் நேற்று நிறைய பேர் மிஸ் பண்ணோம். இந்த இது இருக்கு இல்லைங்களா, சச் அன் இம்பார்ட்டன்ட் திங், ப்ரிப்பரேஷன். வித் ப்ரிப்பரேஷன் இங்க பண்றப்ப ஃபியூச்சர்ல ப்ரிப்பரேஷன் இல்லாமலே பண்றதுக்குரிய முக்கியமான ஸ்டெப்பு இனிஷியலா ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேச வேண்டியது. ஸோ இது ரெண்டும் பண்ணிட்டோம். இப்ப இதுல என்ன பண்ணணும்னாக்கா, நேற்று இது பண்ணது அதை அந்த பார்ட்டை மட்டும் நான் ரிப்பீட் பண்றேன். டைமை நீங்க பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆயிடும். டயத்தை கண்ட்ரோல் வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். யாரு டயத்துக்கு மதிப்பு கொடுக்குறாங்களோ அவங்க வந்து அவங்களால நிறைய விஷயம் பண்ண முடியும். இந்த 60 செகண்ட்ஸ் அப்படிதான். இதுல வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா, இது ரூல் கிடையாது, அப்ராக்சிமேட்டா 20 செகண்ட் உடச்சிக்கணும். இப்பயே அவங்க தமிழ் காலேஜ்ல இருக்கிறப்ப பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர், காலேஜினுடைய உங்களுக்கு அந்த நினைப்பு. எந்த காலேஜ் இருக்கு, தமிழ் காலேஜ் இருக்கு. பாஸ்ட்ல நான் வந்த புதுசு தான் பாஸ்ட். அப்ப என்ன மாதிரி கஷ்டம் இருந்தது, ஏன் இப்படி ஒரு கஷ்டம், அந்த கஷ்டத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது 20 செகண்ட்ஸ்ல சொல்லி முடிச்சிடணும். பிரசன்ட்ல இப்ப எப்படி ஃபீல் பண்றோம், அந்த பாஸ்ட கம்பேர் பண்றப்ப இப்ப எப்படி ஃபீல் பண்ண, என்ன கத்துக்கிட்டேன், என்ன மாதிரி மாற்றம் வந்திருக்கு, அந்த இனிஷியல் கஷ்டத்தை எப்படி போக்க முடியுது, என்ன பண்ணாக்க போக்க முடியுது, நான் என்ன பண்றேன், இப்ப ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும். ஸோ ஃபியூச்சர்ல எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கும். இது உண்மையிலேயே இது பலன் பாஸ்டையும் ப்ரெசென்ட்டையும் கூட்டி பாக்குறப்ப ஃபியூச்சர் நல்லா இருக்குமா, ஃபியூச்சர்ல நான் கத்துக்கிட்டதை பாஸ்ட்லையும் ப்ரெசென்ட்லையும் நான் கத்துக்கிட்டதை நான் யூஸ் பண்ண முடியுமா. எப்படி வேணாலும் இந்த பாஸ்ட் ப்ரெசென்ட்டை கொண்டு வரும். பாஸ்ட்ல எப்படி இருந்தேன், ப்ரெசென்ட்ல எப்படி இருந்தேன், ஃபியூச்சர்ல எப்படி இருந்தேன். இப்படி நீங்க 20 செகண்டா நீங்க பிரிச்சுக்கிட்டீங்கன்னா கோர்வையா இருக்கும். இந்த பாஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் நம்பர் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், 5 to 8. நீங்க யூஸ் பண்றப்ப பக்காவா கிராமர்ல வந்து தப்பே பண்ண மாட்டேன். இது 1 to 4. கரெக்ட். கார்த்திகை தெரியுது இல்லைங்களா நான் என்ன சொன்னேன், ஃபியூச்சர். இதுல இருந்து நீங்க அப்படியே எடுக்க வேண்டியது 9 to 12. இதுல வந்து அவங்க அழகா பாஸ்ட் யூஸ் பண்ணாங்க, பிரசன்ட், ஃபியூச்சர். ஷி வாஸ் கோயிங் ஈவன் பேக் அண்ட் ஃபோர்த். அப்படி போகாம பாஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம்.
ஃபர்ஸ்ட் டே ஐ ஜாயின். நான் முதல் நாள் ஜாயின் பண்ணப்ப என்ன நடந்துச்சு, ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளவு கஷ்டப்பட்டது, இல்லை என்ன மாதிரி வித்தியாசமா இருந்தது, ஆடிட்டர் ஆஃபீஸ்க்கு இதுக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருந்தது அப்படிங்கிறத ஒரு 3-4 சென்டென்ஸ் நறுக்கா சொல்லிட்டா போதும். ப்ரெசென்ட்ல வந்து அந்த பாஸ்ட் கடந்து இப்ப ப்ரெசென்ட்ல வந்திருக்கப்ப நான் என்ன மாதிரி எனக்கு இப்ப தோணுது, என்ன ஃபீலிங்ஸ் நான் என்ஜாய் பண்றப்ப, எதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது, இப்ப என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒரு 2-3 சென்டென்ஸ் 20 செகண்ட் கண்ணு மூடி திறக்கும் காட்டி போயிடும். அடுத்த ஃபியூச்சர்ல வந்து இந்த பாஸ்ட்லயும் ப்ரெசென்ட்லயும் நான் கத்துக்கிட்ட லேர்னிங் எப்படி அப்ளை பண்ண போறேன், இல்ல எப்படி இருக்கலாம் என்னோட ஃபியூச்சரு அப்படிங்கிற திங்கிங், இவ்வளவுதான் வேணும். ஆனா இந்த திங்கிங்கை நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா, இந்த டைம் மட்டும் நீங்க மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடலாம். லைஃபையும் சரி எங்கேயும் சரி எல்லாத்தையும் இந்த டயத்தை மேனேஜ் பண்ணா போதும். திஸ் இஸ் வாட் இட் இஸ். இப்ப இந்த ஒரு பாயிண்ட், திஸ் இஸ் த பாயிண்ட் ஐ வாண்டட் டு மேக். இப்ப அவங்களோட இது வந்து அப்படியே வச்சுக்க, நான் எல்லாருக்குமே டைம் கொடுப்பேன், அந்த 3 to 5 minutes. அப்ப அபிராமி மேம் நீங்க ப்ரிப்பரேஷனுக்கு 3 minutes கொடுப்பேன். அது கொடுக்குறப்ப நீங்க அப்ப வந்து யோசிக்கலாம். நான் வந்து இந்த பாஸ்ட் ப்ரெசென்ட் ஃபியூச்சர் உங்களோட பேச்ச ஒரு எக்ஸாம்பிளா வச்சு சொன்னேன். இப்ப ஒரு ஒரு தமிழ் நோ ப்ரெப், இங்கிலீஷ் நோ ப்ரெப் மட்டும் பார்க்கணும். தைரியமா இதுக்கு வந்து சொல்ல. இப்ப கார்த்திக் நான் கூப்பிட்டேன்னா நீங்க ஏதாவது ஒரு டாபிக்கை சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணாம இருக்க வேண்டாம். தமிழ்லையும் இந்த ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல நோ ப்ரெப்பையும் பேசாம இருக்க வேண்டாம். தைரியமா போறேன். அது என்ன தப்பானாலும் பரவாயில்ல. சார் 1 மார்க் தான் கொடுக்க போறாரு, அவுட் ஆஃப் 10 கவலை கிடையாது. நம்ம ஸ்டார்ட் பண்றோம் பாத்தீங்களா, 0 தான் கொடுக்குறாரு சார், அவுட் ஆஃப் 10 கவலை கிடையாது. நீங்க ஸ்டார்ட் பண்ணி தமிழ் நோ ப்ரெப், இங்கிலீஷ் நோ ப்ரெப் நீங்க வந்துட்டீங்களே, அதுவே பெரிய விஷயம். அதுவே சோ எனக்கு வேண்டியது படாரும் சூஸ் பண்ணும். மைண்ட் ரொம்ப யோசிக்க கூடாது. இதுல ஒன்னே ஒன்று சூஸ் பண்ணுப்பா, இதுல 60 செகண்ட் நான் பேசிடுவேன்ப்பா தமிழ்ல, இது என்ன பெரிய விஷயம், பேசிட்டு போயிடுவேன் அப்படின்னு படாருன்னு எனக்கு சொல்லணும். கார்த்திக் உங்களுக்கு சூஸ் பண்ணுங்க. எனக்கு ஃபாதர் சார். அப்பா இப்ப ஃபாதர், இப்ப என்னன்னா நான் வந்து ப்ரிப்பரேஷன் டைம் கொடுக்க மாட்டேன். இப்ப உடனே ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்ப நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டாப்புங்கிற வரலாம் அவர் பேசிக்கிட்டே இருக்கணும். இடையில 2 செகண்ட்லாம் நிக்க கூடாது. 1 செகண்ட் வேணா மூச்சு விடுறதுக்கு நிக்கலாம். ஆனா கடகடகடன்னு போகணும். ஸ்டார்ட் நவ். என்னோட அப்பா தான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன். ஏன்னா என் ஃபேமிலி வந்து ஒரு தனி கொடுத்தன ஃபேமிலி. என் அம்மாவுக்கு எப்பயுமே நாங்கள் 2 பேர், என்னோட அண்ணன் ஒருத்தர், நான் ஒருத்தன். பட் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அண்ணனை தான் பிடிக்கும், எங்கள் அப்பாவுக்கு என்ன தான் ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம் அப்படின்னா, நான் கொஞ்சம் மிஸ்டேக், ரொம்ப தப்பு பண்ண மாட்டேன். பக்கத்து வீட்டு பையனெல்லாம் போய் ரொம்ப அடிக்கிறது அந்தமாரி ஃபங்க்ஷன்லாம் பண்ண மாட்டேன். எங்கள் அண்ணன் அடிக்கடி போய் அடிக்கடி பக்கத்து வீட்டு பையனெல்லாம் அடிச்சுட்டு வந்துடுவான். அது ஒரு சண்டை வரும். அதனால எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது. ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுவான். என் சின்ன வயசுல வந்து என்கிட்ட ஒரு 20 ரூபாய் என்னமோ கொடுத்தாரு. அதை நான் பத்திரமா வச்சிருந்தேன். எங்க அண்ணன் கையில கொடுத்த காசை உடனே போய் ஐஸ்கிரீம், அந்த குல்பி ஐஸ் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டான். திரும்ப என்கிட்ட வந்து கேட்டோன்னா நான் ஒரு 5 ரூபா கொடுத்துட்டேன் சாப்பிட்டது. அதுக்கப்புறம் வந்து எங்க அப்பா வந்து ஒரு அர்ஜென்ட்ல வந்து பஸ்ஸுக்கு போக காசு இல்லைன்னு சொல்லிட்டு உன்கிட்ட காசு இருக்கான்னு கேட்டாரு. அவர் கொடுத்துருந்த அந்த 20 ரூபாய் 5 ரூபா மீதி 15 ரூபா கொடுத்தேன். எங்க அண்ணன்ட்ட கேட்டோன்னே இல்லைன்ட்டான். அன்னிலேருந்து எங்க அப்பாவுக்கு எங்க அண்ணன் சுத்தமா பிடிக்காது. இவர் ரொம்ப வந்து சேவிங்ஸ் பண்ணாத ஒரு பர்சன் சொல்லிட்டு என்கிட்ட தான் எதுவும் கொடுப்பாரு. ஆசைப்பட்டு எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு. பியூட்டிஃபுல் ஸ்டாப். வா, ஒரு சின்ன இதுல வந்து இந்த 60 செகண்ட்ல ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி எடுத்து அது அப்படியே வாழ்க்கை ஃபுல்லா உங்க கூட வரப்போற ஒரு சின்ன ஸ்டோரி, அதை எடுத்து அருமையா டெவலப் பண்ணி ரொம்ப பிரமாதமா பண்ணீங்க. ஸ்டோரின்னு நான் சொன்னது என்னன்னா ஒரு ட்விஸ்ட், அதுக்குள்ள ஒரு டேர்னு, அதுக்குள்ள வந்து ஒரு சின்னது ஒரு சிறுகதைக்குள்ள ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயத்த அருமையா வச்சு சொல்லி என்ன எதனால அப்பாவுக்கு என்ன பிடிக்கும், எனக்கு அப்பாவை பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு காரணம் பிரமாதம். இந்த தமிழ்ல அவர் சொன்னது வந்து 10 out of 10. அவ்வளோ ஒரு கிளாரிட்டி ஆஃப் மைண்ட்ல இருந்தது. ஸோ அவர் மைண்டே யூஸ் பண்ற, ஹார்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரலாம் அப்பாவுக்கு பிடிக்கிறது, அம்மாவுக்கு பிடிக்கிறது என்ன ஏது அப்படின்னு. ஸோ யூஸ் இஸ் கார் சூப்பர். ஸோ இதுல வந்து என்ன மேஜர் ஸ்டெப் எடுத்து வச்சுட்டீங்க, ரைட்? ஒண்ணும் கிடையாது. இப்ப வந்து அது இங்கிலீஷ்ல தப்போ ரைட்டோ கிராமர் அதை பத்தின கவலை இல்லை, சொல்லி முடிக்கணும், அந்த பாயிண்ட உள்ள கொண்டு வரணும். ஸோ நீங்க தமிழ்ல உள்ள ஒரு மென்டாலிட்டி இருக்கும், நம்ம கிராமர் பத்தி அதெல்லாம் யோசிக்க மாட்டோம், நம்ம பேசுறவங்கிற பெரும் நம்பிக்கையா நம்மள துரத்திக்கிட்டே வரும். அதே மாதிரி இங்கிலீஷ்ல நிறைய விஷயம் உங்களுக்கு எக்ஸ்போஷர் வந்திருக்கு. இப்ப நான் ஸ்டார்ட்னு சொல்றப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணணும், இங்கிலீஷ்ல தான் பேசணும், தமிழ்ல பேசக்கூடாது, இடையில ஸ்டாப் பண்ணவே கூடாது. நான் ஸ்டாப்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இங்கிலீஷ் பேச்ச நீங்க விடணும். இப்ப கார்த்திக் ஸ்டார்ட். My favorite person, my daddy. He is a nice person and very funny and close friend. We are nuclear family. I have one sibling. His name is Ranjit Kumar. Nowadays, teachers working. I have every time.
we are fighting to every time. Still, my daddy is supporting me only because he is a like person me only. My mother like it to my brother only because he is a calm type. That so many mistakes for him. So also, I am a good person. So my daddy fully tension with my brother only. One day I was going to neighbor house to watch television. My daddy was fully upset. Next day, my daddy is going to electronic shopping to buy a new black and white TV. Solitaire, it's a name brand. So I was surprised. So nowadays to Stop. watching. Stop. ஓகே, நீங்க ஸ்கிரிப்ட் எழுதிருக்கீங்களா? எழுதிருக்கேன் சார். ஓகே, எழுதுனாக்கா அது நோ ப்ரெப்ல வராது, ப்ரெப்ல தான் வருது. ஓகே, நோ Okay, ப்ராப்ளம், sir. நோ ப்ராப்ளம். ஓகே, Okay. ஆனா வந்து சரியான அட்டெம்ப்ட். இதோட இது என்ன தெரியுங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் Okay. ப்ரிப்பரேஷன் இல்லாம என்ன பேசுறோம், நம்ம ப்ரிப்பரேஷன் 3-4 Okay. நிமிஷம் கொடுக்க போறோம். ஸோ நீங்க யூ ஆர் ரெடி. நான் வந்து உங்களுக்கு வேற டாபிக் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து செகண்ட் பெஸ்ட் இது உங்க இதுல வந்து கொடுக்குறேன். ஒண்ணும் இல்ல, Okay. சூப்பரான எக்ஸசைஸ் நீங்க பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இது கார்த்திகோட செகண்ட் டாபிக் அவர் தமிழ்ல பேச போறாரு, சூஸ் பண்ண போறாரு. ஒண்ணும் இல்ல, நீங்க யோசிக்க பண்ண வேணாம். நீங்க இதுல இருந்து ஒரு டாபிக் எடுங்க, ஆனா பேச முடியும்னு நம்பிக்கை உள்ள டாபிக். சிப்ளிங் சார். சிப்ளிங், அண்ணனை பத்தி பேச போறீங்க. ஆமாம் சார். வெரி குட். அண்ணனை பத்தி பேச போறாரு கார்த்திக். ஸ்டார்ட் பண்றாரு. நவ ஸ்டார்ட் நவ. என்னோட அண்ணன் வந்து எனக்கு எப்பயுமே வந்து பிடிக்காது. காரணம் வந்து சின்ன வயசுலேருந்து சண்டை போட்டுகிட்டே இருப்போம். பட் ஆனால் இப்போ வரைக்குமே இன்னைக்கு சின்ன வயசுல வேணா பிடிக்காது. இன்னைக்கு வந்து எதுனாலும் நான் கலந்துக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் என் அண்ணன். ஏன்னா இன்னைக்கு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அன்னைக்கு குழந்தையா இருந்ததுனால நிறைய சண்டை, ஒரு சாக்லேட் கொடுக்கலாலும் சண்டை வரும். ஆனால் இன்னைக்கு என்னோட ஒய்ஃப் கூட சண்டைனா ஃபர்ஸ்ட் எங்கள் அண்ணன்ட்ட தான் பேசுறது. அவரு தான் எனக்கு இந்த மாதிரி இருக்கணும், நீ பண்றது தப்புன்னு சொல்லி சில விஷயங்கள் சொல்லுவாரு. அதனால என் அண்ணன் வந்து இப்போ அப்பாவுக்கு அடுத்தது வந்து ஒரு இடமா இருக்கிறாரு என்னோட லைஃப்ல. ஸோ அவரோட குழந்தைங்களும் வந்து நல்லா பேசுவாங்க என்கிட்ட. என்னோட குழந்தையும் அவங்கள்ட்ட நல்லா பேசுவாங்க. ஸோ எனக்கு இப்போ நல்ல சப்போர்ட்டட் ஒரு நல்ல ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது சொல்லக்கூடிய ஒரு பர்சனாக எங்கள் அண்ணன் இருக்காரு. ஸோ சின்ன வயசுக்கும் இன்னைக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். அதனால இப்போ அது பழசு வந்து ஒரு சைல்டிஷ் பண்ணுன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கு வந்து சண்டை போட்டுட்டு இருந்தோம், இன்னைக்கு சண்டை இல்லாம இருக்கிறதுக்கு அவர் தான் ஒரு ஹார்டா இருக்காரு. ஸோ அதனால என் அண்ணன் ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்னைக்கு பிடிச்சிருக்கு. ஒரு நல்ல ஒரு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்களேன் இவருக்கு. பிரமாதமான அவ்வளவுதான். இப்ப வந்துச்சு பாத்தீங்களா? இப்ப நீங்க பாஸ்ட்ல ஆரம்பிச்சு பிரசன்ட்ல அழகா நிப்பாட்டீங்க பாத்தீங்களா? சோ அப்புறம் கிட்டத்தட்ட ஃபியூச்சருக்கு நீங்க டச் பண்ணீங்க. அவ்வளவு கோர்வையா வந்ததுக்கு காரணம் பாஸ்ட்ல இருந்து பிரசன்ட், பிரசன்ட்ல இருந்து ஃபியூச்சர் கனெக்ட் பண்றதுனாலதான் கவிதையா இருக்கு. அவ்வளவுதான் இருக்கு. சோ அதுல வந்து சந்தோஷம் இருக்கு, பெயின் இருக்கு, சைல்டிஷ்னஸ், குழந்தைத்தனமா கூட இருந்த மாதிரி கூட இருந்திருக்குது. சோ எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. அந்த டைம் வந்து எவ்வளவு பெரிய மேஜிக் நமக்கு நிகழ்த்தது பாருங்க. ரைட்? அது ஒரு மந்திர சக்தி தான் டைம்ங்கிறது. அருமையா சொன்னீங்க. ஒண்ணும் இல்ல, இப்ப இதே தான் நான் ப்ரிப்பரேஷன் டைம் கொடுக்க போறது இல்ல கார்த்திக்கு. அவங்க அண்ணனை பத்தி பேச போறாரு. கவலையே படாதீங்க, வேர்ட்ஸ் வேணும் ஃபர்ஸ்ட். அப்புறமா நம்ம எப்படி வேணாலும் நீங்க அப்படியே கொண்டு போங்க, போனா போயிட்டு போகுது. நீங்க மைண்டை யூஸ் பண்ண வேண்டாம். டோன்ட் யூஸ் யுவர் மைண்ட். அப்பதான் அந்த மைண்ட் சொல்லிட்டே இருக்கும் நம்மள்ட்ட, நிப்பாட்டிக்கலாமா, ஐயோ வேண்டாமா, தப்பா போயிடுமோ. யாரும் எதுவும் தப்பா நினைக்க மாட்டாங்க. ஒவ்வொரு வார்த்தை நீங்க பேசுறதும் இன்னொருத்தவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும். அவர் பேசுறாரு, நானும் பேசிடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கும். அதனால அப்படியே நீங்க நினைக்கிறதுக்கு ஆப்போசிட் உங்க மைண்ட் நினைக்குது பாத்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட் தான் உண்மையான ரியாலிட்டி. எப்பயுமே அப்படிதான். சோ நீங்க டயத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்க, பிரசன்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க. மைண்ட் பிரசன்ட்ல இருக்கவே முடியாது. நீங்க பிரசன்ட்ல இருங்க. நீங்க பிரசன்ட்ல இருந்தா மைண்ட் அங்க பிரசன்ட்ல வரவே வராது. அது வாலாட்டவே முடியாது. சரிங்களா? நான் ஸ்டார்ட்னு சொல்றேன், நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அண்ணனை பத்தி கார்த்திக் பேச போறாரு. ஸ்டார்ட். I have one sibling. His name is Ranjit Kumar. Teacher training completed. Now he is working in government teacher. So, he is married. He have a daughter. And his wife is a teacher in a government structure. He is a good person. But when I was a childhood, I have so many fighting there. Lot of things and lot of reasons. So I have first training my brother only.
So that time, that period I was here, my family is a nuclear family. So my father and my mother is living in the same house. So I have so many mistakes there. My brother only sportsman. He's like a cycle person. But we have to both of anytime. வாவ்! இப்ப கார்த்திக் உண்மையிலே ஒரு பெரிய கைதட்டல் பண்ணலாம். வெரி நைஸ், வெரி நைஸ். பாத்தீங்களா அந்த ஒரு நிமிஷம் எப்படி போச்சு பாத்தீங்களா? ரைட். நீங்க தமிழ்ல பண்றப்பே மென்டலா ஒரு ப்ரிப்பேர்டா வந்துட்டீங்க. ரொம்ப தெளிவா இருந்தது. அப்படியே கொண்டு போயிட்டீங்க பாத்தீங்களா? தாய்மொழியோட பவர் பாருங்க. ரொம்ப பிரமாதமா இருந்தது. I'll put a 7 out of 10. ஒரு 7 கொடுப்பேன். ஏன்னா அவ்வளோ பிரமாதமான ஒரு ஸ்பீச். ஏன்னா இவருக்கே நம்பிக்கை இருக்காது கார்த்திக்கு நம்ம பேசிட்டோமான்னு. ஏன்னாக்கா ஆனா படபடன்னு கொண்டு வந்துட்டாரு பாருங்க. இது மாதிரி ஒரு 100 டாபிக் 150 டாபிக் அடிச்சு எல்லாமே. நீங்க ஒரு நவுன் சொன்னா சொல்லலாம். இப்ப டாக்டர்னா டாக்டர் சொல்லலாம், அதை பத்தி ஒரு நிமிஷம் பேசலாம். ஃபெஸ்டிவல்னா ஃபெஸ்டிவலை பத்தி ஒரு நிமிஷம் பேசலாம். பேச முடியுமா இல்லைங்களா கார்த்திக்? பேசலாம் இல்லைங்களா? இது எல்லாமே ரெகுலரா யூஸ் பண்ற சப்ஜெக்ட்ஸ் தான். அருமையா பண்ணாரு. ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் ஹிம். வெரி வெரி மச் ஹாப்பி ஃபார் ஹிம். சோ சூப்பர். சோ இப்ப அந்தந்த டாபிக் வந்து அவங்க எடுத்து வச்சுக்கலாம். இன்னும் ஒருத்தவங்களோட நம்ம போயிட்டு வந்துடலாம். ஏன்னாக்கா அவங்க சுமதி இருக்காங்க. தமிழ் இங்கிலீஷ் புது டாபிக் அவங்க சூஸ் பண்ணணும். ப்ரிப்பரேஷன் எதுவும் இல்லாம ஸ்ட்ரெயிட்டா போகும். ரைட். சுமதி ரெடியா இருக்கீங்களா? ரைட். சூஸ் பண்ணிடுறீங்களா? குயிக்கா சூஸ் பண்ணுங்க. ஒன் செகண்ட் சார், நான் இப்பதான் ஜாயின் பண்ணேன். பாக்குறேன் சார். ஒரே ஒரு நிமிஷம் சார். ரைட். ஓகே சார், நான் டைம் எடுத்துக்கிறேன் சார். அது வந்து ப்ரிப்பரேஷனுக்கு. இது நோ ப்ரெப்புக்கு உடனே அடிக்கணும். புரியல சார் எனக்கு. நோ ப்ரெப்புக்கு நீங்க டாபிக் சூஸ் பண்ண உடனே பேசணும். நோ ப்ரெப்பருக்கு எதுல இருந்து எடுத்து சார் எடுக்கணும்? நானே எதனா சொல்லணுமா? 45 டாபிக்ல மட்டும். இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு நான் செலக்ட் பண்ணுமாங்க சார்? ஆமா, செலக்ட் பண்ணணும். ஓகே சார். ஒன் செகண்ட் சார். சார் நான் ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிறேன் சார். ஸ்போர்ட்ஸ் வெரி குட். நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட்னு சொன்ன உடனே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. முதல்ல தமிழ்ல பேசணுமாங்க சார்? ஃபர்ஸ்ட் தமிழ்ல தான் பேசணும். சோ என்னக்கா உங்களுக்கு கான்டென்ட் அதுல இருக்கான்னு நான் பார்க்கணும். சோ ஓகே சார். ஸ்டார்ட் நவ். ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான ரோலா இருக்கும். ஸ்போர்ட்ஸ் வந்து பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். எல்லாருமே வந்து ஸ்போர்ட்ஸ், அதாவது ஒரு விளையாட்டை விரும்பாதவங்கன்னு யாரையுமே நம்ம பார்க்க முடியாது. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விளையாட்டுல இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துட்டு தான் இருக்கும். நம்ம ஸ்போர்ட்ஸ்ல நம்மளுடைய கவனத்தை செலுத்தும் பொழுது நம்மளுக்கு இருக்கிற கவலைங்கள்லாம் மறந்து போறதுக்குள்ள ஸ்போர்ட்ஸ் நல்ல பெனிஃபிட்டா இருக்கும். நம்ம ஹெல்த்தை நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு, நம்ம நினைச்ச ஒரு ஸ்போர்ட்ஸ் நம்ம அச்சீவ் பண்றதுக்குலாம் ஸ்போர்ட்ஸ் நல்லா நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மைண்ட் டெவலப்க்கும் நிறைய இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க. அதுக்கான கோச்சிங்லாம் அவங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம விளையாட்டு இதுக்குன்னுட்டு நம்மளுடைய கவர்மெண்ட்ஸும் கொஞ்சம் நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்டடீஸ்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கும் கொடுக்கணும். டோன்ட் வரி. ஒன் மினிட் ஆயிடுச்சு. என்னன்னா எப்பயும் அதை ஞாபகம் வச்சுக்கணும். நேற்று நம்ம சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு தடங்கள் வருதுன்னா அந்த டயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். பாஸ்டுக்கு போய் ஏதாவது சொல்லிட்டு உடையாந்துடலாமா, இங்க திருப்பி பிரசன்ட்டுக்கு, இல்ல ஃபியூச்சர் பத்தி ஏதாவது திங்க் பண்ணிட்டு திருப்பி பிரசன்ட்டுக்கு உடையாந்துடலாமான்னு எப்பயுமே அதை ஞாபகம் வச்சுக்கணும். அது வந்து என்னன்னாக்கா ஒரு அமுத சுரபி மாதிரி டைம்ங்கிறது. இந்த டயத்தை நினைச்சிட்டீங்கன்னா பயங்கரமா பேசலாம் நீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளூயன்சி இருக்குது, எல்லாமே இருக்கு. இப்ப பாருங்க, வித்தவுட் ப்ரிப்பரேஷனு இப்ப நீங்க ஸ்போர்ட்ஸை பத்தி பேசணும். இதே 60 செகண்ட்ஸ் தான், பட் இங்கிலீஷ்ல பேசும். வேற எதை பத்தி யோசிக்காதீங்க. உங்களால என்ன பேச முடியுமோ பேசுங்க. எப்பயும் அந்த ஒரே ஒரு வார்த்தையை பத்தி ஞாபகம் வச்சுக்க, டைம். வேற எதுவுமே இல்லை. இந்த டயத்தை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம் நம்ம. ரைட். அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க உங்க பேச்சுல. நான் இப்ப ஸ்டார்ட்னு சொன்னாலும் ஸ்டார்ட் பண்ணணும். எந்த காரணத்தை கொண்டு நிப்பாட்ட வேண்டாம். நிப்பாட்டுன்னு வர்றப்போ உடனே இந்த வார்த்தை தான் ஞாபகம் வரும். டைம், ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க, இங்கிலீஷ்ல பேச போறீங்க ஸ்போர்ட்ஸ் பத்தி. ஸ்டார்ட் நவ். Sports play a very important role in our life. That it is said that education is incomplete without sports. Sports help in overall development of children.
Participation in sports keeps us physically active and hence away from many diseases. It helps us stay fit and healthy. When students remain physically fit, they can achieve more in studies. It is rightly said that all work and no play makes Jack a dull boy. Apart from health benefits, sports teaches a lot about life. It teaches us teamwork, how to get along with others and achieve a common goal. When we can learn values like discipline, self-confidence, responsibility, trust, and sacrifice. Sports also teaches to deal with Super, success stop, and failure. stop. ரொம்ப பிரமாதம். இவ்வளவுதான். இப்ப இந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதுக்கு தான் இந்த நம்ம ஜாம் வந்து பண்ணோம். ஸோ வித்தவுட் ப்ரிப்பரேஷனே இவ்வளவு தூரம் பண்ண முடியுதுன்னா வித் ப்ரிப்பரேஷன் பாயிண்ட்ஸ் போட்டு 2-3 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி பாஸ்ட் ப்ரெசென்ட் ஃபியூச்சர்னு போட்டு அழகா நோட்ஸ் எடுத்து ஒரு ஆர்கனைஸ்டா பண்றப்ப இந்த 1 மினிட் போறதே தெரியாது. பாஸ்ட்ல இருப்பீங்க, பிரசன்ட்ல இருப்பீங்க, ஃபியூச்சர்ல இருப்பீங்க. ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயம். அந்த ஒரு டாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி நான் முன்னாடி ப்ராமிஸ் பண்ண மாதிரி வில் கோ வித் புவனேஸ்வர் வாட் ஷி ஹஸ் டன். ஷி இஸ் a wonderful ஸ்டூடெண்ட், ரைட்? இப்ப என்ன பண்ண போறோம்னா இது எல்லாருக்குமானது. இது வந்து புவனேஸ்வரிக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமானது. அவங்க புவனேஸ்வரி படிக்க போறாங்க. பெஸ்ட் ஃப்ரெண்டை பத்தி அந்த அவங்க 60 செகண்ட்ஸ் ஆடியோ கட் பண்றதுல உள்ள ஸ்கிரிப்ட் பிரமாதமா எழுதியிருக்காங்க. எஸ், சொல்லிட்டே வாங்க, ஒவ்வொரு சென்டென்ஸா சொல்லுங்க சார். படிங்க. முதல் மை பெஸ்ட் ஃப்ரெண்டை பத்தி ஃபர்ஸ்ட் லைன். My best friend name is Priya. ஒன்னும் பிரச்சனை இல்லை, கரெக்ட் தான். இங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஃப்ரெண்டுக்கு அப்புறம் அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போடுவாங்க. மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நேம்னு அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போடணும். ஆனாலும் பரவாயில்ல, பெரிய தப்பெல்லாம் கிடையாது, போயிட்டே இருங்க. We met in 6th standard at school. அது ஓகே. இன் 6th ஸ்டாண்டர்ட் அந்த வருஷம் போட்டாலும் பரவாயில்ல. அட் ஸ்கூல், வெரி குட். அடுத்தது. She encouraged me in everything. So she encouraged me on everything. இந்த இடத்துல இன்னு போடக்கூடாது. நம்ம இன் வந்து ஜென்ரலா அந்த இல் போடுவோம். she encouraged me. ஃபார் வருமாங்க சார்? ஆக்சுவலா she encouraged me in everything அப்படிங்கிறத விட she encouraged me on all aspects. on தான் வரணும். encourage on, congratulate on. so encouraged for everything னு வரும், me for னு வராது. so Okay, me sir. அப்புறம் so on போட்டுங்க. அடுத்தது நெக்ஸ்ட். She had always supported me. அது பண்ணலாம். பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு நீங்க போடலாம். she had always supported me இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் போடாம வெறுசா சிம்பிள் பாஸ்ட் போட்டீங்கன்னா பரவாயில்ல மாதிரி. she always supported me. hadனாக்க பாஸ்டுக்கும் பாஸ்ட் ஒரு பாஸ்ட் நடந்து முடிஞ்சிருக்கும், ஆனா இது நடந்து முடிஞ்சது இல்லையே, பாஸ்ட்ல எப்பயுமே நடந்துகிட்டே இருக்க. சோ had கட் பண்ணுங்க. she always supported me. அடுத்தது. We went so many places. we went to so many places. 2 விட்டுட்டீங்க, இந்த இடத்துல 2 போடணும். ஏன்னா so many places வந்து noun phrase. அடுத்தது. Last we went our nearest temple. லாஸ்ட் டைம், at last இல்லைன்னா லாஸ்ட் வெறும் லாஸ்ட் போடக்கூடாது. லாஸ்ட் டைம் we went to our last timeனு போட்டு கமா போட்டுங்க. we went to போட்டுங்க our nearest temple. அடுத்தது. We felt very happy. very nice, super. அடுத்தது. She also likes drawing. எனக்கு பிடிச்ச பொண்ணு இங்க பிரசன்ட் கொண்டு வந்துட்டீங்க. வெரி நைஸ். இது முன்னாடி வரணும், பாஸ்ட் வந்துட்டு பிரசன்ட்ல கொண்டு வந்திருக்கீங்க. பிரமாதம். she also likes drawing. very good. she also likes drawing. இதுக்கு முன்னாடி வேற என்ன லைக் பண்ணி போட்டோமோ அது போட்டதுக்கு அப்புறம் தான் ஆல்சோ போடணும். இல்ல உங்களுக்கு டிராயிங் பிடிக்குமா அதுக்காக சொல்றீங்களா? யூ லைக் டிராயிங்? எஸ் சார், எனக்கும் டிராயிங் பிடிக்கும். ஓகே, ஐ லைக் டிராயிங். she also likes drawing. அப்ப ஐ லைக் டிராயிங் மட்டும் முன்னாடி கொண்டு வாங்க. பிரமாதம், சிம்பிள் பிரசன்ட். அடுத்தது. வெரி நைஸ். அடுத்தது. So our friendship is very close. சூப்பர். ரெண்டு பேருக்கும் ஒரே லைக்கிங் இருக்கிறதுனால வெரி க்ளோஸ். சிம்பிள் பிரசன்ட் அடிச்சுங்க. சூப்பர். அடுத்தது. Now she is studying in BNYS. in போடுறஸ். BNYS ல காலேஜ் பேராது?
இல்ல சார் அவ கோர்ஸ் ஓ சரி, அப்ப கோர்ஸ் போனாக்க நீங்க இன்னும் போட வேண்டாம். கோர்ஸ் படிச்சு காட்டுங்க கோர்ஸ். அது என்ன கோர்ஸ்? பிஎன்ஒஎஸ்ல என்ன புவனேஸ்வரி? பிஎன்ஒஎஸ்ல என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எக்ஸ் அது சார் என்ன அது பிஎன்ஒஎஸ்ல என்ன? அது என்ன படிப்பு? யோகா கோர்ஸ்னு ஓ சொன்னாங்க. அவ்வளவுதான். சோ சோ நேச்சுரல் யோகா, நர்சிங் அண்ட் யோகா. யோகா. சோ ஷி ஸ்டடியிங் பிஎன்ஒஎஸ். அப்படி படிச்சா போதும், வேற எதுவும் தேவையில்லை. இன்னெல்லாம் வேண்டாம், இன்னும் வேண்டாம். நவ் போட்டிருக்கீங்க சிக்னல் வேர்டு. ஷி ஸ்டடியிங் பிரசன்ட் கண்டினியூஸ். வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட். She shared her எப்படி college எங்க தப்பு memories to. நடந்திருக்கு? எங்க தப்பு நடந்திருக்கு? கரெக்ட் பண்ணிக்கங்க புவனேஸ்வரி. என்ன என்ன ரெண்டாவது வார்த்தை தப்பா இருக்க? ஷி ஷேர்ஸ். ஷி ஷேர்னு வராதுல்ல. Yes sir. ஷி ஷேர்ஸ் தானே வரும். ஷேர்டுன்னு போடலாம். பாஸ்ட்ல பிரசன்ட்டுக்குள்ள வந்துட்டீங்க, அப்ப பிரசன்ட் தானே. இந்த இடத்துல இப்படி தப்பு பண்ண வேணா, நீங்க கரெக்ட் பண்ணிக்கங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க கரெக்ட் பண்ணதான் வரும். அதுக்காக தான் நான் வந்து இது எல்லாருக்கும் வர்றது, உங்களுக்கு வராது இல்லை, எல்லாருக்கும் வரும். அடுத்தது நெக்ஸ்ட். கோ ஃபார் இட். She tell last week she இங்கேயும் அதே went to தப்பாயிடுச்சா? Coimbatore. இங்கேயும் அதே தப்பாயிடுச்சா? Details. ஷி டெல்ஸ். இப்ப Tells. லாஸ்ட் வீக்னு போடுறதுனால டோல்டு போட்டுக்கலாமா? டோல்டு போட்டுக்கலாமா? லாஸ்ட் வீக்னு நீங்க பாஸ்ட் சிக்னல் Okay வேர்ட் sir. போடுறீங்க. ஷி டோல்ட் லாஸ்ட் வீக். என்ன ஷி She தட் told last week she went to Coimbatore to her cousin marriage. சூப்பர். கசின்ஸ். ஓகே சூப்பர். ஷி டோல்ட் லாஸ்ட் வீக் தட். ஷி டோல்ட் மீ லாஸ்ட் வீக். டோல்டுக்கு அப்புறம் மீ போட்டுங்க. மீ போட்டு லாஸ்ட் வீக் போட்டுங்க. தட் போட்டுங்க. ஷி வென்ட் டு கோயம்புத்தூர் டு ஹர் கசின்ஸ் மேரேஜ். மேரேஜ்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? மேரேஜ்னு சொல்லக்கூடாது, வெட்டிங்னு சொல்லணும். Wedding. கசின்ஸ்னு போடுங்க. கசின் அப்போஸ்ட்ரோஃபி பேஸ் போடுங்க. மேரேஜ்ங்கிறது அந்த வாழ்க்கையை குறிக்கும். வெட்டிங்கிறது அந்த நிகழ்வை குறிக்கும். நீங்க அவங்களோட வாழ்க்கையில போல, அவங்களோட நிகழ்வுக்காக போயிருங்க. சரிங்களா? அது ஒரு நாள், அந்த ஒரு நாளுங்கிறது வெட்டிங். காலம் ஃபுல்லா வர்றது மேரேஜ். அந்த காலம் ஃபுல்லா நம்ம போக போறது இல்ல, அந்த வெட்டிங்க்கு தான் நம்ம போறோம். அது புரியுதுங்களா Okay sir. புவனேஸ்வரி? புரியுது சார். ஹர் கசின்ஸ் அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போட்டு ஒரு வெட்டிங்னு போட்டு விட்டுருங்க. நான் இப்ப எங்க சொன்னாலும் நான் வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு தான் சொல்லணும். மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு சொல்லக்கூடாது. அது தமிழ்நாட்டுல நம்ம தப்பா பயன்படுத்துற ஒரு பிரயோகம். வெரி குட். அடுத்தது. She interest to yoga. ஓ ஷி இஸ் இன்ட்ரெஸ்டட் போடுங்க. ஷி இஸ் இன்ட்ரெஸ்டட். இஸ் தான் இங்க verb. இன்ட்ரெஸ்டட் adjective. ஷி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் யோகா. இன்ட்ரெஸ்டட் போட்டதுக்கு அப்புறம் இன் தான் வரும். ஷி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் யோகா எழுதிக்கிங்க. ஷி இன்ட்ரெஸ்ட்னாக்கா அவங்க யோகாவை வந்து பரவசப்படுத்துறாங்க, அவங்க ஆர்வப்படுத்துறாங்க யோகாவை. அப்போ ஆப்போசிட்ல வந்துடும். ஆப்போசிட்ல வந்துடும். ஷி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் யோகா. வெரி குட். சின்ன சின்ன கரெக்ஷன் தான், ஆனா முக்கியமான கரெக்ஷன். பாருங்க, அவங்க எழுதுறதுனால என்னால கரெக்ட் பண்ண முடியுது பாருங்க. அவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஒரு ஸ்டூடெண்ட், ரொம்ப அருமையான ஸ்டூடெண்ட். அடுத்தது நெக்ஸ்ட். So she will join in yoga class into 2 months. ஓ she will join yoga class. இன்ன கட் பண்ணுங்க. she will join yoga class. in yogaங்க தமிழ் படுத்துறது இன்ன கட் பண்ணி தூக்கி போடுங்க. இப்ப she will join yoga class in 2 months. அந்த into இருக்குல்ல, into அடிச்சுட்டு இன்னும் போடுங்க. அந்த இன்ன தூக்கிட்டு அங்க இன்னும் மட்டும் போடணும். இல்லைன்னா அந்த இன்ன எடுத்துட்டு கடைசி இன்ன வந்தது இல்லையா, after 2 months, அந்த இன்ன எடுத்துட்டு ஆஃப்டர் போடணும். இப்ப நான் திருப்பி படிச்சு காட்டுறேன். she will join yoga class after 2 months. இல்லைன்னா so she will join yoga class in 2 months. ரெண்டுமே ஓகே. ஆனா இந்த இது வந்து ஒரு லைன்ல இருக்கீங்களா? இருக்க. அடுத்தது. Yes sir. அடுத்தது. She calls me but I am not going. எதுக்கு கூப்பிடுறாங்க? யோகா கிளாஸ்க்கா? என்னையும் ஜாயின் பண்றியா அப்படின்னு சொல்லி she calls me to the yoga class. எழுதுங்க. to the yoga class போடுங்க. very good. but I am not going. super. அடுத்தது. Both of us will never forget our school memories. wow. forget. both of us will never forget our school memories. next. Our friendship will still continue like this. yeah. ஸ்டில்ங்கிறது பிரசன்ட் குறிக்கும். நீங்க ஃபியூச்சர் போறீங்க. Yes sir. our friendship will continue like this forever. ஸ்டில்ல தூக்கிடுங்க. Okay sir. ஸ்டில்னா பிரசன்ட், foreverனா ஃபியூச்சர். ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்காங்க. கைத்தட்டல் கொடுங்க. நான் வந்து
இவங்களுக்கு வந்து ஒரு 8 கொடுப்பேன் அவுட் ஆஃப் 10. சின்ன சின்ன கிராமர் மிஸ்டேக் தான், அது எல்லாமே கரெக்ட் பண்ணலாம். இப்படி பண்ணாத அப்படி யோசிச்சு பாருங்க. புவனேஸ்வர் 100 டாபிக் இப்படி பண்றாங்க. பண்ணிட்டு பேசி எழுதிட்டு ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பிட்டு கரெக்ஷன் வாங்கிட்டு அவங்க பண்ணினாங்கன்னா இந்த 100ஐயும் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டிக்கு ரிவைஸ் பண்ணிக்கலாம். என்ன டாபிக் கொடுத்தாலும் அவங்களால பேச முடியும் இல்லைங்களா கார்த்திக் சார்? என்ன பேசினாலும் அவங்க பேசுறது. ஒரு 100 வாட்டி பிராக்டிஸ் பண்ணி மெட்ராஸ் மவுண்ட் ரோட்ல 100 வாட்டி வண்டி ஓட்டிருப்பாங்க. 101வது வாட்டி வண்டி ஓட்டுறப்ப எப்படி இருக்குங்க? ஒண்ணும் கஷ்டமே தெரியாது. முதல் வாட்டி வண்டி ஓட்டுறப்ப எப்படி இருக்கு? கஷ்டமா இருக்குமா? பயமா இருக்கு. சிக்னல் 100 வாட்டி வண்டி ஓட்டிட்டா எல்லாமே பழக்கமானது, ஈஸியா அவ்வளவுதானுங்க. அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரே ஒரு வார்த்தை தான் பிராக்டிஸ். பிராக்டிஸ் பிராக்டிஸ் மேக் இட் பர்ஃபெக்ட். சூப்பரா வந்து புவனேஸ்வரி பண்ணங்க, ரொம்ப அருமையானது. அதனால இன்னைக்கு வந்து ரன் பண்ணணும்னு பார்த்தேன். ஸோ இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் மோடுக்கு போறதுக்கு முன்னாடி இதை வந்து எல்லாரும் பார்க்கணும். இந்த ரைட்டிங்ல வர்றப்பதான் எங்க நம்ம தப்பு பண்றோம்னு நல்லா தெரியும். பேசுறப்ப ஏதோ ஒண்ணு அடிச்சு பேசிடலாம். எழுத்துல கொடுக்குறப்ப நீங்க ரெக்கார்டா கொடுக்குறீங்க. ஒரு கிளையண்ட் கிட்ட, ஒரு பாஸ் கிட்ட, உங்க ஃப்ரெண்டு கிட்ட, யார்கிட்ட வேணாலும் நீங்க ரெக்கார்டா கொடுக்குறீங்க. அந்த தப்பு அப்படியே தெரியும். அந்த இடத்துல கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது தப்பே இல்லைங்கிற உணர்வு வந்துருச்சுன்னா முடிஞ்சது, அவ்வளவுதான். செம்ம. எது வந்து ரைட்டிங் எவ்வளவு நர்வஸா இருந்ததோ, எவ்வளவு கஷ்டமா இருந்ததோ அப்படியே சந்தோஷமா மாறிடும். இதை ஃபேஸ் பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் ஸ்கிரிப்ட் வேணும்னு ஒவ்வொரு கிளாஸ்லயும் நான் கேட்கறது. எந்த கிளாஸையும் மிஸ் பண்ணாம புவனேஸ்வரி ஒரே ஒரு கிளாஸ்க்கு மட்டும் வரல. இந்த 26 கிளாஸ்ல 25 கிளாஸ் வந்திருக்காப்ல. இந்த 25 கிளாஸுக்கும் இதுல இந்த ஒரு கிளாஸ் விட்டுருக்கு, இந்த மாதிரி தான் ஹோம்ஒர்க். 24 கிளாஸுக்கும் ஹோம்ஒர்க் அனுப்பின ஆளு ஒரே ஆளு புவனேஸ்வரி தான். அதனாலதான் என்னால பார்க்க முடியுது. சப்ஜெக்ட் வேர்பு இப்படி கொண்டு வந்து ஒவ்வொரு இதுலயும் கொண்டு வந்திருக்காங்க. 8 out of 10 ஸ்கோர் பண்ணதா. ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் ஹர். வெரி குட் ஜாப், வெரி குட் ஜாப். ஸோ வில் கண்டினியூ டு டூ திஸ் again. Here what it is, நம்ம the last ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். மணி வந்து 8:52. நான் மேக்சிமம் 8:57 5 நிமிஷம் டைம் கொடுக்க போறேன். அவங்கவுங்க டாபிக். கார்த்திகை பொறுத்த வரையிலும் அவங்க அண்ணனை பத்தி பேசணும், ரைட். அபிராமி மேமை பொறுத்த வரையிலும் அவங்க காலேஜை பத்தி பேசணும், அதே தான் மாறாது. புவனேஸ்வரியை பொறுத்த வரையிலும் தம்பியை பத்தி பேசணும், மாறாது, ரைட். குமார் சார் எங்கே மிஸ் பண்ணிட்டோமா? குமார் சார் இருக்குது சார். என்ன பண்ணலாம்? நீங்க பண்ணிடலாமா? இல்ல சார், நான் கவனிக்கிறேன் சார் நீங்க பண்றது. எப்ப நீங்க பண்ணலாம்? நாளைக்கு பண்ணுவீங்களா? நாளைக்கு வந்து பண்ணிடலாமா? நாளைக்கு கூட பண்ணலாம் சார். சூப்பர் சூப்பர். ஏன்னா இந்த டைமிங்க ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் பாக்குறேன் நானு. நாளைக்கு வந்து நீங்க வந்துடணும், மிஸ் பண்ண கூடாது. நான் வந்து லோகேஷ் வந்து நேற்று பண்ணதுனால கொஞ்சம் லீனியண்டா எடுத்துக்கிட்டேன். நாளைக்கு வந்து கட்டாயமா பண்ணணும். நாளைக்கு நிறைய டாபிக் இருக்கு. 150-200 டாபிக் இருக்கும். பிக் அண்ட் சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். Now 8:53 8:58 வரலாம். 5 நிமிஷம் டைம் கொடுக்க போறேன். இந்த பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர்ல ஸ்கிரிப்டை நீங்க ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிட்டு நீங்க ஸ்கிரிப்டை படிச்சா கூட போதும், அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனா நீங்க அந்த 60 செகண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். நான் அதுக்கு உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கும். இப்ப கிராமட்டிக்கலா நீங்க தப்பு பண்றதுக்கு சான்ஸ் குறைச்ச என்னக்கா நீங்க எழுதி வைப்பீங்க. சார் எனக்கு கிளாஸ் ஒரு 1/2 hour கழிச்சு தான் நான் ஜாயின் பண்ணேன். இது என்ன டாபிக் கொடுக்குறீங்க சார்? எனக்கு புரியல. இது இப்போ நீங்க என்ன டாபிக் பேசுறீங்களோ அந்த டாபிக் தான். நேத்து வந்தீங்களே பக்காவா, அதேதான். நேத்து இப்ப நான் இதுல நான் எதனால செலக்ட் பண்ணிக்கலாமா? இல்ல இல்ல, நீங்க நீங்க என்ன பேசுறீங்களோ ஸ்போர்ட்ஸ் அதுதான் சொல்லணும். ஏன்னா அதுக்கு ஒரு நான் மார்க் கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்க வந்து எங்க தப்பு பண்ணீங்கன்னு நான் நோட் பண்ணிருக்கேன். நீங்க ரைட்டிங்ல போட்டு நீங்க பேசுறப்ப அந்த தப்பு கலைஞ்சிடும். அந்த ஸ்கிரிப்டுக்கு அவ்வளவு பவர். சோ அந்த ஸ்கிரிப்ட் நீங்க நல்லா பண்றீங்களான்னு பாக்குறதுக்கு தான். அபிராமி மேம், நீங்க வந்து உங்க ஸ்கிரிப்ட் நல்லா தெரிஞ்சிடும். இந்த 5 நிமிஷத்துல நீங்க ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு சொல்லணும். நீங்க படிச்சாலும் பரவாயில்ல. இப்ப இவங்க பண்ணாங்களா, புவனேஸ்வரி பண்ண மாதிரி ஒரு பிக்சர் எடுத்து எனக்கு அனுப்பி விட்டா போதும். அதுல இது என்ன தப்பு இருக்கோ ஈஸியா பண்ணிடலாம். அந்த தப்பு தான் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகும். அந்த ரிப்பீட் ஆகிற தப்பை கலைஞ்சிட்டாலே போதும். சோ 5 நிமிஷம் டைம் கொடுக்குறேன். 1 or 2 minutes எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் கவலை இல்லை. குமார் சார், உங்களோட ஸ்கிரிப்ட் நீங்க ஒரு டாபிக்கை சூஸ் பண்ணி எழுதி எனக்கு இப்ப அனுப்பி விடுங்க. ரைட். லோகேஷ், நீங்க ஒரு டாபிக் மட்டும் இது பண்ணி நீங்க அனுப்பிச்சு விடுங்க. உங்களுக்கு கேட்கிறேன் நானு. ரைட். லோகேஷ் கொஞ்சம் லேட்டா இன்னைக்கு வந்தாரு, ஏன்னு தெரியல. இப்போ எல்லாருமே பண்ணிடலாமா? ஐம் ஸ்டார்டிங் நவ். டைமர் செட் பண்ணி 5 minutes. 8:55 ஆயிடுச்சு. 9 o'clock நீங்க வந்து எல்லாரும் ரெடியா இருக்கணும் உங்க ஸ்கிரிப்டோட. ஆல்ரைட், ஸ்டார்டிங் நவ். 5 minutes. நீங்க ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுங்க, நீங்க படிச்சுக்கலாம்.
ரூல்ஸ் புரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாத்தையுமே நான் படிக்க சொல்லி காட்டுவேன், நீங்க கேட்பேன், நீங்க படிக்கணும். சீரியஸா எழுதிட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. I'm waiting for your good script. ஸ்கிரிப்ட் பக்காவா ரெடி பண்ணிக்கிங்க. அந்த போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பி விடுற மாதிரி இருக்கணும். அதனாலதான் ஸோ நீங்க படிக்கிறீங்க, நான் பார்க்குறேன், அது எல்லாமே பண்ணணும். பட் நீங்க வந்து ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுங்க. அப்புறமா நீங்க கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட எனக்கு அனுப்பிக்கலாம். இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. ஒரு நிமிஷம் இருக்கு.
ஸ்டாப். எதுக்கு நான் இந்த ஸ்டாப்னு சொல்றேன்னா, அந்த ஒரு டைம் கொடுக்குறப்ப அந்த டயத்துக்குள்ள பண்ணணும், அதுக்குள்ள மைண்டை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துருவீங்க. நம்ம எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கிறத விட அது வந்து பெட்டரா இருக்கும். இதுக்குள்ள நீங்க வச்சு இதுல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி வேணாலும் பேசிக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணியோ இதுல வந்து இது பண்ணியோ. பொதுவா ஜாம்ல வந்து 3 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. நான் கிட்டத்தட்ட 6 நிமிஷம் கொடுத்துருக்கேன். எதுக்கு அப்படின்னாக்கா இது இனிஷியல் ஸ்டேஜ்ல, அப்புறம் ஒவ்வொரு டாபிக் உங்களுக்கு வர வர ரொம்ப ஈஸியா போயிடும். ஆல் ரைட். இப்ப வந்து அவங்கவுங்க டாபிக்கை பத்தி பேச போறோம். எந்த ஆர்டர்ல வேணாலும் நான் பேச சொல்லுவேன். படார்னு எடுத்து நீங்க பாட்டு 60 செகண்ட் பேசுங்க. இந்த ப்ரிப்பேர் பண்ணி பண்றப்ப இன்னும் நல்லா இருக்கும். நீங்க வந்து இப்ப வந்து கிராமரை பத்தி நீங்க நிறைய யோசிக்கலாம். தப்பா எழுதிருக்கோமா, ஸ்ட்ரக்சர் தப்பா இருக்கா, மாத்தி ஏதாவது போட்டுற போறோங்கிறது யோசிக்கலாம். பேசுறப்ப அதை பத்தி யோசிக்கணும்னு இல்லை, ரைட்டிங் வழியா தான் ஸ்பீக்கிங்கை நீங்க கரெக்ட் பண்ண முடியும். எல்லாரும் ரெடினாக்க இப்ப என்னன்னா யாராவது பேசுறப்ப எல்லாரும் கேட்கணும். அதனாலதான் எல்லாரையும் ஒரே சமயத்துல முடிக்க சொல்றது. இன்னொருத்தவங்க 60 செகண்ட் பேசுறது கேட்கறப்ப உங்களுக்கு ஏகப்பட்ட ஐடியாஸ் வரும். அவங்க கரெக்டா எல்லாமே யூஸ் பண்ணிருக்காங்க, டயத்தை யூஸ் பண்ணிருக்காங்களா, டயத்தை கண்ட்ரோல் பண்றாங்களா, மேனேஜ் பண்றாங்களா, கம்ப்ளீட்டா இது இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து யாரு பேசலான்னு இருக்கீங்க? நான் ஒரு வாலண்டியர் கேட்கிறேன், நான் பேசுறேன் அந்த 60 செகண்ட் இருக்குது. இது வித் ப்ரிப்பரேஷன் நீங்க இது பண்ணிக்கலாம். நிறைய நோட்ஸ் கையில இருக்கும். பெருசா டப் பண்ணாம பேச வாய்ப்பு இருக்கு. Who wants to do first? Sir, myself. அபிராமி. Yes, எஸ், sir. நான் ஒரு நிமிஷம் ஸ்டார்ட்னு சொன்னதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணீங்க. Yes, அவங்க sir. வந்து காலேஜ் பத்தி பேச போறாங்க. ஸ்டார்ட் நவ். My college is a divine place, very orthodox, spiritual, and cultural oriented. Swamiji will say, usually to get up early and use that time for meditation, so that your mind will be fresh and energetic for the whole day. So that I am following his words and getting up early always. I have given my practice to my son also, so that he could able to do his school's work very fast. Prayer in the early morning definitely gives some power to our mind and body. No doubt in it. So my dear friends, take initiative to do prayer in the morning and see the changes in your routine life. Because I am having it, I am having the power. Always I'll get up early in the morning at 4:30 a.m. I'll do meditation until 6 o'clock. After that, routine work. ஸ்டாப். வா, கைத்தறி கொடுக்குறீங்க. வெரி குட். மேமுக்கு வந்து ஒரு 9.5 கொடுக்குறேன். ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் தான் நான் பார்க்க முடிஞ்சது. குட்டையும் ஏபிளையும் நம்ம ஒரே சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடாது, அது மட்டும் பண்ணாங்க. குட்டி ஏபிள் பதில் ஐ ஆம் ஏபிள், இல்லைன்னா ஐ குட் தனி. இது மட்டும் பார்த்தீங்க. குட்டுங்கிறதுக்கு பேர் வந்து வாசேபிள், இங்க ஆமியபிள். பட் சூப்பரா பண்ணாங்க. பாசிட்டிவ்ஸ் பத்தி பேசிடுவோம். இது மறக்க கூடாதுங்கிறதுக்கு அப்படி சொன்னேன். ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம். இதை ரெட்ல போடுறேன். ரெட்ல போட்டா தப்பு நடத்துவது. ஆனா அது பிரமாதமா ஒர்க் அவுட் பண்ணி ஒரு கான்செப்டை மட்டும் அதில் எடுத்து மெடிடேஷனையும் தமிழ் காலேஜையும் கனெக்ட் பண்ணி மோஸ்ட் அந்த அசட்டை வந்து கரெக்டா கொண்டு வந்து அதை வந்து she was able to say எல்லாரும் இதை பண்ணுங்க, நானும் பண்றேன், இதனால எனக்கு இவ்வளவு பெரிய இது இருக்கு. அது ஒரு பாயிண்ட் எடுத்து எப்படி கார்த்திக் வந்து அண்ணனுக்கு தம்பிக்குள்ள ஒரு சின்ன ஸ்டோரியை வச்சு ஏன் அப்பாவுக்கு எனக்கு அந்த பாயிண்ட்ல இருந்து பிடிக்கும் அப்படின்னு சொன்னாரோ அவ்வளவு அருமையான ஒரு இந்த மாதிரி ஒரு பாயிண்ட். நான் 9.5 கொடுத்தது 10 கொடுக்கலாம். அவ்வளவு கிளாரிட்டி.
அந்த இது ஸ்கிரிப்ட் எழுதுறப்ப நல்லா பக்காவா யோசிச்சு எழுதிருக்காங்க. ரைட்? ஸோ ஒரு பாயிண்ட் மட்டும் எடுக்கிறப்ப நீங்க பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர்னு போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஒரு இதை ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். இது அந்த ஃபோக்கஸ் பண்ணி இந்த டாபிக் என்னால அபிராமி மேம் அகைன் கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெரி குட். தேங்க்யூ சார். எனக்கு மட்டும் அந்த இதை பிக்சர் எடுத்து கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு அனுப்பிடணும். அனுப்ப வேண்டிய நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9600852111. எக்ஸாக்டா எங்க நீங்க ரைட்டிங்ல உங்களுக்கு எங்க வந்து இன்புட் தேவைப்படுதுன்னு பாக்குறதுக்கு இது ரொம்ப முக்கியம். நீங்க ரைட்டிங்கை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா பயங்கரமா இருக்கும் ஸ்பீக்கிங், கலக்குன்னு கலக்குவீங்க. ஸோ நீங்க இந்த ரைட்டிங்க்கு நான் தனி ஸ்கோர் போடுவேன். இப்போ ஸ்பீக்கிங்க்கு போட்டது 9.5, ரைட்டிங்க்கு அதை பார்த்துட்டு ஒரு ஸ்கோர் கொடுப்பேன். சரி, சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் அது எங்க கரெக்ஷன் எப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். சூப்பர். அப்புறம் நீங்க கிளாஸ்ல இருங்க, இன்னும் 2-3 பேர் பேசுறதை நீங்க லிசன் பண்ணுங்க. கண்டிப்பா. And we are going to go with this. யாரு நெக்ஸ்ட் வரீங்க? சார் புவனேஸ்வரி. புவனேஸ்வரி அவங்க தம்பி பத்தி பேச போறாங்க, ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இப்ப அந்த டிஃபரன்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கும். அபிராமி மேம் வந்து ப்ரிப்பரேஷன் இல்லாம பேசுறதுக்கும் ப்ரிப்பரேஷனோட பேசுறோம். அந்த ஃபோக்கஸ் இருந்துகிட்டே இருக்கும் ப்ரிப்பரேஷன் இருக்கிறப்ப. ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் வந்து கீ. புவனேஸ்வரி நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் நவ். My brother name is Muthukrishnan. My brother always helped me. He is supported to my struggles. He is not only my brother, he like a good friend for me. I helped to his project work. He need any help from his career, I will help by an idea. In childhood days, me and my brother was fighting some silly reasons. I remember the days. It is a golden memories. Both are happy in childhood days and we playing a lot of games. If I still remember one day he was sick. It was a very worst day for my brother. He was struggled bad condition in the hospital. I prayed God to save my brother and now he is alright to health condition. My brother interested to Kabaddi. He will achieve a prize to the Kabaddi. He wants to me an idea for her studies and also I helped to his studies and my mother also helped his studies. Super, start. Very nice. 59 seconds. Almost there. இப்போ வந்து புவனேஸ்வரிக்கு சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். ஃபோக்கஸ் ஆன் த சப்போர்ட்டிங் அண்ட் மெயின் வேர்ப். ஏன்னா பாக்கி எல்லாமே வந்துருச்சு உங்களுக்கு. அந்த சப்ஜெக்டை கொண்டு நிப்பாட்டுறீங்க பார்த்தீங்களா, எஸ்வி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த எஸ்வியில் வந்து அந்த பொசிஷன் பண்ணிட்டீங்க. பொசிஷனிங் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிட்டீங்க. அதுதான் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். இந்த எஸ்ஸுக்கும் விக்கும் உள்ளதுல சின்ன சின்ன மாற்றம். நான் வந்து அந்த ரைட்டிங் எனக்கு வந்து பிக்சர் எடுத்து அனுப்புங்க, அந்த இடத்துல மட்டும் கரெக்ஷன் சொல்றேன். ரைட்? இந்த டூ இருக்குல்ல, இந்தியாவில் நம்ம 2 யூஸ் பண்ணுவோம். சப்போர்ட் அந்த டூவை கட் பண்ணுவோம். ஐ சப்போர்ட் மை பிரதர், ஐ சப்போர்ட் டு மை பிரதர்லாம் வராது. ஐ சப்போர்ட் அந்த இந்த டூவை வந்து நிறைய இடத்துல கட் பண்ணுவாங்க. எந்த இடத்துல கட் பண்றாங்கன்னு ஒரு கிளாஸ் நம்ம எடுத்துடலாம். அப்படி எடுக்கிறப்ப அது மனசுல போய் பதிஞ்சிடும். ஸோ அந்த இடம் மட்டும்தான் எனக்கு இருந்தது. ஹீ இன்ட்ரெஸ்ட் அந்த வந்து சப்போர்ட்டிங் வேர்ப்ல தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்து நம்ம முன்னாடி பண்ண பேர் அதில் இருந்தது. ஹீ இன்ட்ரெஸ்ட் அப்படி, ஹீ இஸ் இன்ட்ரெஸ்டட் அப்படி. ஹீ வாஸ், ஹீ இஸ் இன்ட்ரெஸ்டட். இங்க இன்ட்ரெஸ்டட் வந்து அட்ஜெக்டிவ், இங்க வேர்பு கிடையாது. நீங்க வேர்பா யூஸ் பண்ணி நீங்க இதை கட் பண்ணிட்டு ஹீ இன்ட்ரெஸ்ட்னு போடுறோம். ஹீ இன்ட்ரெஸ்ட் அப்படி போட்டாலும் வேற மாதிரி தான் வரணும். இந்த இடத்துல ஒரு சின்ன இது, நான் ரைட்டிங் ஸ்கோர் செப்பரேட்டா கொடுக்குறேன். பட் த ஸ்பீக்கிங் ஸ்கோர் இஸ் 8.5. புவனேஸ்வரிக்கு ஸ்பீக்கிங் ஸ்கோர் நல்லா வந்து கிளாரிட்டி இருக்கு, ப்ரொனவுன்சியேஷன் இருக்கு, எல்லாமே இருக்கு. அந்த கிராமர் மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிட்டா போதும். அதுக்கு வந்து ஒன்றும் கவலைப்பட வேணாம். 8.5 வந்து உங்களுக்கு 9.5 10 வர்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. she will be able to do it. ஸோ அந்த சப்போர்ட்டிங் வேர்ப் மெயின் வேர்ப் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்புறம் ஹீ ஷீ இட்னு வருதுன்னா ப்ரெசென்ட்ல போடுறப்ப உடனே சேஞ்ச் பண்ணணும். புரியுதுங்களா? அது அந்த சேஞ்ச் மட்டும் பார்க்கணும். அதுக்கு தான் மேஜரா இப்போ வந்து ஹீனா ஷேர்ஸ் தான் வரும். ரைட்? ஸோ ஷேர்னு வரவே வராது. போடலாமா? அந்த 2 அடிக்கவா? இது எல்லாருமே நோட் பண்ணிக்கிறீங்களா? வரவே வராது. ரைட்? இட் ஷேர்டு. நீங்க பாஸ்ல அடிக்கணும், எல்லாத்துக்கும் ஷேர்டு தான். வெரி குட் புவனேஸ்வரி, இட்ஸ் அ வெரி குட் ஸ்கோர். இதனாலதான் மனசு தளர்ந்துட வேணாம், எதுக்கு குறைச்சலா கொடுக்குறாருன்னு. நோ, சின்னது தான். அதை கரெக்ட் பண்ணிடலாமா? நீங்க எனக்கு
ஸ்கிரிப்ட் அனுப்புங்க, நம்ம எஸ் கரெக்ட் சார். பண்ணிக்கலாம். ஸோ எஸ் ஸ்கிரிப்ட் சார். அனுப்புங்க, நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். வெரி குட். இப்ப நெக்ஸ்ட் யார் வர்றா? குயிக்கா வரணுமே. சார் லோகேஷ் சார். சூப்பர் சூப்பர் லோகேஷ். லோகேஷ் எந்த டாபிக்ல பேச போறீங்க? சார் ஆர்ட் சார், கலை. வெரி குட் வெரி குட். சூப்பர். நீங்க ஓரளவு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிருக்கீங்க இல்லையா? சார் இப்போ நம்ம சூப்பர். நான் இப்ப ஸ்டார்ட்னு சொல்லுவேன், லோகேஷ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு. இங்கிலீஷ்ல சொல்லுவாரு, இடையில கேப்பே விட மாட்டாரு. நான் ஸ்டாப் சொல்றவரையும் பேசிக்கிட்டே இருப்பாரு. ஆர்ட் பத்தி அவர் பேச போறாரு. இது வந்து ஒரு ப்ரிப்பேர்ட் ஸ்பீச். வெரி குட். ஸ்டார்ட் நவ் லோகேஷ். Sir, art is one kind of human expression. We get to know from various ideas, feelings, happiness, and love, boredom of human from art. Art is beauty and creativity. In history, that art has been used major tool communication for. We can see in caves and monuments, museums, etc. Today, art has gone through many changes. It has turned into digital art, like animation and graphics from computer. And art has different types like sculpture, painting, architecture, and music, etc. In future, it may comes different kind of, we can't predict it. How it will be look good, we don't know. And art is comes from art, not mind. All of that. வெரி குட். நீங்க எப்பயுமே கையில ஒண்ணு வச்சுக்கணும். லாஸ்ட் 5 செகண்ட் 10 செகண்ட் வந்து கேப் ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒண்ணு வச்சிருக்கணும். முடிக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்டைல் ஒண்ணு வச்சுக்கணும். ஸோ Okay, sir. ரொம்ப பிரமாதமா பண்ணாரு. ப்ரெசன்ட் பாஸ்ட் மாடல்ஸ் பிரமாதமா யூஸ் பண்ணாரு. கடைசி 5 நிமிஷத்துக்காக தான் அவர் கட் பண்ற மார்க்கு. ஸோ ஒன்னு கட் பண்றேன். பட் 9 out of 10. நேற்று பேசுறதுக்கு நீங்க டே அண்ட் நைட் பயங்கர டிஃபரன்ஸ். சரியா ஒர்க் பண்ணிருக்காரா? அப்பா, இவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் வருது. ரொம்ப சூப்பர் 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 சூப்பர். பிலாசபி பத்தி நேற்று நிறைய தெரிஞ்சும் கொஞ்சம் தடுமாறினது எனக்கு தெரிஞ்சது. பீயிங் த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்கிறதுனால ஆர்ட் போட்டு கலக்குன்னு கலக்கிட்டீங்க. வெரி குட். ஆல்வேஸ் ரிமெம்பர், நீங்க வந்து நீங்க அவ்வளவுதான் எதுக்குமே சொல்ல வேண்டியது. யூ டோன்ட் ஹேவ் டு சே தட்ஸ் ஆல், ரைட்? இதுல 1 2 தான் நான் பார்த்துருக்கேன். நீங்க எனக்கு ஆடியோ ஸ்கிரிப்ட் எனக்கு பிக்சர் எடுத்து அனுப்புங்க. சின்ன சின்ன கரெக்ஷன் வந்து அதை நான் சொல்றேன். அது அடுத்தடுத்ததுல நம்ம அடுத்தடுத்த ஸ்பீச்ல பண்ணிக்கலாம். ஆனா பிரமாதமானது பிலாசபி, ஆர்ட், இந்த மாதிரி இது எடுக்கிறதே வந்து சூப்பரான டாபிக். ஸோ அது ரொம்ப பிலாசபிக்கலா இருக்கும். வெரி நைஸ், சூப்பர். தேங்க்யூ சார். மேஜரா வந்து கிராமர் மிஸ்டேக் நான் பார்க்கல. அப்படி ஏதாவது ரைட்டிங்ல பார்த்தேன்னா சொல்றேன் நான். பட் உன்னிப்பா கவனிச்சவர்களும் அப்ப இது பண்ணல. எஸ், வெரி குட். யார் இப்ப அடுத்தது? யாரு? குமாரா, உங்க சுமதியா, யாரு வர போறீங்க? சார் சுமதி சொல்றேன் சார். எஸ், கோ ஃபார் இட். இருங்க, என்ன டாபிக் பேச போறீங்க? ஸ்போர்ட்ஸ் சார். ஐயா, ஸ்போர்ட்ஸ். 60 செகண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்றோம் நம்ம. சுமதி நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் நவ. Sports is very important role in our life. It is said that education is incomplete without sports. Apart from health benefits, sports teaches a lot about life. It teaches us teamwork, how to get along with others and achieve a common goal. Sports help in personality development. Young people can have a bright career in sports field too. A good sports person will definitely lead his life with a positive attitude. I was also interested in sports in my childhood, but no one supported me. I have played cricket with my friends in school. I have been interested in sports for 20 years. My dream in sports didn't happen, but my son is interested in sports. He likes cricket, so I will make him a good sportsman. I hope it will happen in future. I will have fulfilled that dream. Everyone have to encourage sports. We can learn value like discipline, self-confidence, responsibility. அருமை 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 அருமை. Thank you. உங்க ஸ்கிரிப்ட் எனக்கு அனுப்பலாம். ரொம்ப அருமை. நான் ஸ்ட்ரைட்டாவே போடுறேன், 9.5 போடுறேன். இதுல சூப்பரா பண்ணாங்க. ஹி லைக்ஸ் கிரிக்கெட்டுங்க, லைக்னு சொல்லாம இருந்தது, அதை மிஸ் பண்ணிட்டாங்களோன்னு ஒரு சிலது. எவ்ரி ஒன்னுன்னு போட்டா ஹேஸ் தான் வரும். எவ்ரி ஒன்னுக்கு அப்புறம் ஹேவ்னு வராது. எவ்ரி ஒன்னுன்னா ஒன் அட் எ டைம். அந்த 2 இடத்துல நான் பார்த்தேன். இது பாக்கி எல்லாமே வந்து நல்லா அருமையா பண்ணாங்க. ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட். ஐ ஹவ் பீன் இன்ட்ரெஸ்டிங்னு சொன்னாங்க. பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணி ஐ ஹவ் பீன் இன்ட்ரெஸ்டட்னு கூட சொல்லாது. ஐ ஹவ் பீன் இன்ட்ரெஸ்டிங்னு வராது.
ஸோ எனக்கு அந்த இன்ட்ரெஸ்டாவே இருந்துட்டு இருக்கேன்னு சொல்றது எப்படி சார் சொல்லணும்? சொல்லுங்க, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. நான் 20 வருஷமா ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்டாவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது இன்ட்ரெஸ்டட்னு சொல்லலாமா சார்? ஷோயிங் இன்ட்ரெஸ்ட், ஐ ஹவ் பீன் ஷோயிங் இன்ட்ரெஸ்ட். அந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அது வெர்ப்ல வராது. ஓகே ஓகே இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த இடத்துல வேர்ப ஷோ மாரி ஏதாவது போட்டு மாத்திட்டு இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க கொண்டு வரணும், அதை நவுனா கொண்டு வரணும். ஸோ ஐ ஹவ் பீன் ஷோயிங் இன்ட்ரெஸ்ட் வந்து ஷோயிங் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் நவுனுங்க. அது V1 கிடையாது. அது புரியுது இல்லைங்களா? நவுன் அங்க 6வது பிளேஸ்ல உட்காரு. ஸோ வெரி குட். எனக்கு அந்த இடத்துல மட்டும்தான் இந்த எவரி ஒன்னு வர்றப்ப இது மாதிரி வர்றப்ப சப்ஜெக்ட் வேர்ப்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ ஐ கிவ் யூ ஸ்ட்ரைட் அவே 9.5. ஒன்னு அப்சர்வ் பண்ணிருக்கலாம் நீங்க, கார்த்திக் நீங்களும் அப்சர்வ் பண்ணிருக்கலாம், உங்களுக்கே அது பொருந்தும். வாட்டி பேசுறப்பையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேசுறப்பையும் வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? ஆமா சார். இப்ப அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா ஸ்பீச்சும் ப்ரிப்பேர்ட் ஸ்பீச்சா தான் இருக்கும். ஒரு டீமே வச்சிருப்பாங்க, ஒரு டீமை கம்ப்ளீட்டா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, கம்ப்ளீட்டா ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. இப்ப வடிவேல் இருக்காருன்னா வடிவேலுக்கு ஒரு டீமே வச்சிருப்பாரு, வச்சுட்டு கம்ப்ளீட்டா எடுத்து ரெடி பண்ணி காமெடி ட்ராக்கை உள்ள இணைச்சு கொண்டு வருவாங்க. ஆனா ப்ராடக்ட் பிரமாதமா இருக்கும், படமா பாக்குறப்போ பிரமாதமா இருக்கும். இப்ப நான் சுமதி அவங்க பார்த்தது, அபிராமி பார்த்தது, அவங்க பார்த்தது, இப்ப புவனேஸ்வரி எல்லாமே பாக்குறப்ப அந்த ப்ராடக்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுக்கு ஒரே காரணம் அந்த ஒரு இடையில 5 நிமிஷம் டைம் எடுத்துட்டு மைண்ட் ஆர்கனைஸ் பண்ணி நம்ம பண்ணது. ஸோ அவ்வளோ முக்கிய ஸ்கிரிப்டுங்கிறது. அது அமெரிக்கன் பிரசிடென்டா இருக்கலாம், இல்ல யார் வேணாலும் இருக்கலாம், அந்த ப்ரிப்பரேஷனுங்கிறது அவ்வளவு முக்கியம். தட் இஸ் வாட் இட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட், ரைட்? குமார் இருக்கீங்களா? இருக்கு சார். அப்படியே படிச்சு காட்டிடலாமா? காட்டுறேன் சார். கொஞ்சம் தான் சார் இருக்கீங்க. உங்க டாபிக் சொல்லுங்க. மதர் சார், மதர். அஃப்கோர்ஸ் சூப்பரான டாபிக். அப்படியே நீங்க ஸ்டார்ட் பண்ணி என்ன ஒன்று படிக்க முடியுமோ நீங்க பண்ணீங்க. உங்க குரலை கேட்கணும், அவ்வளவுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? குமார் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்றேன் சார். மதர் சார். God gave big gift for me, my mother. My mother is my friend. She is do all anything for me. அவ்வளவுதான் சார். எழுதுங்க சார். ஒன்னும் பிரச்சனை இல்லை, எனக்கு 4 சென்டென்ஸ் இதுவே போதும். அம்மாவை பத்தி எவ்வளவு வேணாலும் பேசலாம். நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வாயில இருந்து வார்த்தை வந்துடணும், பேசணும், எழுதுனா எழுதிடணும், படிச்சுனா படிச்சிடணும், கேட்கறதுனா கேட்டுடணும். இது பண்ணா மட்டும்தான் நம்ம டிரைவர் சீட்ல உட்காருவோம். ஸோ இது நான் திருப்பி சொன்னதான், நீங்க டிரைவர் சீட்ல உட்காரணும். நான் சும்மா பேசஞ்சர் சீட்ல பிரேக்கையும் ஆக்சிலேட்டரையும் காலில் கையில வச்சிருக்கேன், கரெக்டா வச்சிருக்கேன். நீங்க ஏதாவது தப்பு பண்ணா மட்டும் கரெக்ட் பண்ண வேண்டியதுதான் என்னோட வேலை. ஆனா ஓட்ட வேண்டியது உங்க வேலை, ரைட்? மெயின் ரோடுக்கு போறது நீங்க, மவுண்ட் ரோடுக்கு போக வேண்டியது நீங்க தான், உள்ள போகணும். ஆனா அந்த உள்ள போற அந்த நெர்வஸ்னஸ் எனர்ஜி எல்லாம் வெளில வரணும். ரொம்ப பிரமாதம். இன்னைக்கு அவங்க புவனேஸ்வரி செட்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப சூப்பரா ஸ்டாண்டர்ட் செட் பண்றதுல அவங்க மாதிரி ஒரு ஆள் இல்லை. அவ்வளவு நல்லா எழுதி அந்த எழுதுறாங்க பாத்தீங்களா, அந்த எழுதி கொடுக்குறாங்கல்ல, ரொம்ப தூரம் வந்துட்டாப்ல. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சப்ஜெக்ட் வேர்புக்கு வந்து அவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணவங்க சப்ஜெக்ட் வேர்பு கான்செப்டை உள்ள கொண்டு போயிட்டாங்க. அந்த வேர்பை மட்டும் இப்ப பாலிஷ் பண்ணுவோம், அவ்வளவுதான். சுமதி மேம கேட்கவே வேண்டாம். அது ஒரு மெத்தாடிக்கா பண்ணி ஒரு 90-95 எப்பயுமே இருப்பாங்க. அந்த 5% தான் உங்களுக்கு கரெக்ஷன் கொடுக்கணும். ஸோ வரப்போற கிளாஸ்ல அது கொடுத்துக்கலாம். லோகேஷ் எனக்கு பெரிய சர்ப்ரைஸ், ஒரு பிலாசபர் அவரு. அதனால அவர் பேசுறது எல்லாமே ரொம்ப அடர்வா இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. அண்ட் ஹி ஹஸ் கம் அ லாங் வே. ஸோ எனக்கு வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். ஒரு 40-50 டாபிக் போட்டிருக்கேன், ஒரு 100 டாபிக் ஒண்ணு இல்லை. இது எல்லாமே ரொம்ப பேசிக் வேர்ட் மாதிரி தெரியும், ஆனா ப்ரொஃபவுண்டா ஏகப்பட்டது நீங்க பேசணும். மைண்ட் இப்ப மதர்னா எவ்வளவு வேணாலும் பேசிட்டு போகலாம், சிப்ளிங்னா பேசலாம், ஸ்பௌஸ்ன்னு நான் போட்டிருக்கேன். ஸ்பௌஸுங்கிறது நத்திங் பட் ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப், ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட். ஸோ அதுதான் ஸ்பௌஸுங்கிறது. இப்ப கிராண்ட்மா பத்தி நிறைய பேருக்கு வந்து நம்மளோட கொஞ்ச நாள் தான் இருந்திருப்பாங்க கிராண்ட்மாங்கிறவங்க, கிராண்ட்பா. அந்த கொஞ்ச நாள்ல நம்மள பயங்கரமா சந்தோஷப்படுத்திட்டே போயிருப்பாங்க. சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்குறவங்க யாருன்னா கிராண்ட்மாவும் கிராண்ட்பாவும் தான். ஆனா கொஞ்ச நாள் தான் நம்ம கூட இருப்பாங்க, அது நமக்கே தெரியும். ஆனா ஒரு பிரமாதமான ஒரு விஷயம் கிராண்ட்மா கிராண்ட்பா பத்தி நம்ம எழுதலாம். ஸோ இதுல போட்டிருக்க எல்லா விஷயமும் ஒண்ணுதான். எதுனாலும் நீங்க நினைச்சா பேசலாம், அவ்வளவு இருக்கு. நீங்க தமிழ்ல உங்க தாய்மொழியில பேச முடியலன்னா இங்கிலீஷ்ல கட்டாயமா பேசுறது கஷ்டம். தாய்மொழியில நமக்கு உள்ள வந்து அந்த கான்டென்ட் இருக்கணுங்கிறது தான் அது. இதுல நிறைய எவ்ரிடே சப்ஜெக்ட்ஸ் நான் ஆட் பண்ண போறேன், ஆட் பண்ணி நான் ஷேர் பண்றேன், நீங்க பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம். வெரி குட். இப்ப
உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இப்ப சுமதி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்குதா? வேற ஏதாவது இந்த இதுல வந்து இந்த ப்ரொசீஜர், ஏன்னா நாளைக்கு ஸ்பீக்கிங் தான் இருக்க போது ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போறேன். அது ஜாமா இருக்காது, ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். பட் இந்த ஜாம் பொறுத்த வரையிலும் உங்களுக்கு ஃபர்தர் மோர் ப்ராக்டிஸ் வேணும்னா நம்ம ஃபியூச்சர்ல ஃபியூ மோர் கிளாஸஸ் நம்ம எடுக்கலாம், ரைட்? பட் நீங்க வந்து யூ ஷுட் பி ரெடி டு டாக் ஃபார் 60 minutes ஃபார் வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ். ஒரே பாயிண்ட் என்னன்னா ஒரு ஒரு 40-50 டாபிக் எந்த டாபிக் கொடுத்தாலும் அடுத்த செகண்ட் நம்ம பண்ணிடணும். இப்ப மேரேஜ்னு சொல்ல பாத்தீங்களா, மேரேஜ்னு தான் போட்டிருக்கேன், வெட்டிங்னு போடல பாருங்க. மேரேஜ்னா அந்த மேரேஜ்ங்கிற ஒரு பெரிய கான்செப்ட். வாழ்றது 50 வருஷம் 100 வருஷம் வாழ்றதுல இருந்து 1 வருஷம் 2 வருஷம் வாழ்றதுல இருந்து அந்த வாழ்க்கையோட நீளம் தான் மேரேஜ். அப்ப மேரேஜ் பத்தி ஏகப்பட்டது பேசலாம், ஏன்னா டைம் அதிகமா இருக்குது. ஏகப்பட்டது வெட்டிங் பத்தி பேசுறீங்களோ இல்லையோ மேரேஜ் பத்தி பேசலாம். வெட்டிங் வந்து லைஃப்ல 100கணக்கான வெட்டிங் நீங்க போயிருப்பீங்க, அதை பத்தி 60 செகண்ட்ஸ் பேசுறதுனாலும் பேசலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் எது பார்த்தாலும் சரி, டிவி நிறைய பேர் 80s உள்ளவங்களுக்கு தெரியும் டிவி எவ்வளவு முக்கியமா இருந்ததுன்னு. அதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு ரேடியோ எப்படி இருந்ததுன்னு தெரியும். எல்லா டாபிக்கும் நான் வந்து யோசிக்கிற வரலும் நீங்க எப்படின்னாலும் 60 செகண்ட்ஸ் உங்க தாய்மொழியில பேசலாங்கிற நம்பிக்கை வரும். நமக்கு ஒன்றும் பெருசா விஷயம் தெரியாதுப்பா அப்படின்லாம் கிடையாது. கிரிக்கெட் அப்படின்னா பிடிச்சதுன்னா 60 செகண்ட் பேசலாம், பிடிக்கலன்னாலும் 60 செகண்ட் பேசலாம், இல்லைங்களா கார்த்திக்? உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்குதுன்னா 60 செகண்ட், பிடிக்கலன்னாலும் பேசலாம். அது எப்படி எல்லா ஸ்போர்ட்ஸையும் இந்தியாவில வந்து பாக்கி ஸ்போர்ட்ஸ் அழிக்குதுன்னு ஒருத்தவங்க யோசிக்கிறாங்க. ஒரு குரூப்பே இருக்கு, கிரிக்கெட் பிடிக்காத பெரும் குரூப் இருக்கு. அவங்க 60 நிமிஷம் இல்ல 60 மணி நேரம் கூட பேசுவாங்க. அதனால எதை பத்தி வேணாலும் நீங்க பேசலாம், பிடிச்சாலும் பேசலாம், பிடிக்கலன்னாலும் பேசலாம். ஆனா எல்லாத்துலயும் அவ்வளவு பெரிய சரக்கு இருக்கு. இப்ப பெஸ்ட் ஃப்ரெண்டை பத்தி புவனேஸ்வரி கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது. சின்ன சின்ன கிராமர் மிஸ்டேக் தான் இருந்தாலும் அந்த அவங்களோட சின்சியாரிட்டி ஆட்டிடியூட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஆட்டிடியூட தான் நீங்க எடுத்துட்டு வரணும். இந்த பாருங்க, அந்த ஆட்டிடியூட், அந்த மனப்பான்மை, ஆட்டிடியூட் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நீங்க தமிழ்ல சொல்லிடலாம். அவ்வளவு பாருங்க, எவ்வளவு முக்கியமான வார்த்தைகள் பாத்தீங்களா, எவ்வளவு முக்கியமான வேர்டை வச்சு 60 செகண்ட் பேசலாமா? கட்டாயமா பேசலாம், அதுல ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. பேசலாமா? பேசலாம். ஸ்பீச்சை பத்தி 60 செகண்ட் பேச பாருங்க. ஸ்பீச் பேசலாமா? கட்டாயமா பேசலாம். பேச்சை பத்தியே பேசலாமா? பேசலாமே. எனக்கு பேசவே வரல, அப்பெல்லாம் அவ்வளவு கஷ்டமா இருந்தது, இப்ப நல்லா பேச்சு வருது, ஃபியூச்சர்ல சூப்பரா பேசுவேன். நான் பாஸ்ட்ல இந்த சமயத்துல இந்த ஸ்பீச் வராம அவ்வளவு கஷ்டப்பட்டேன். நான் பிரசன்ட்ல இப்ப ரீசெண்டா நேற்று நடந்த ஒரு விஷயத்துல நல்லா பேசுவேன், ஃபியூச்சர்ல இன்னும் சூப்பரா பேசுவேன். பாத்தீங்களா, வந்துருச்சா? பேச்சு வந்துருச்சா? என்ன மாதிரி பாருங்க, நீங்க என்ன ஒரு வார்த்தை நவுன் போட்டாலும் அது 60 செகண்ட் உங்களால பேச முடியும். அது மட்டும் மைண்ட்ல நினைப்பு வச்சுங்க. நம்மளால யோசிக்க முடியும்னா நம்மளால பேச முடியும். நம்ம எவ்வளவு யோசனை நம்மளுக்கு காலையில இருந்து நைட்டு வரல யோசிக்கிட்டே இருக்கும். யோசிக்காத ஒரு செகண்ட் இருக்குதா? நம்ம மைண்ட் நம்மள யோசிக்க வச்சுக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? அதனால யோசிக்கிற வரலும் பேச்சு இருக்கும், பேசுற வரலும் அந்த யோசிப்பு இருக்கும். அதனால பேச்சை பத்தி கவலைப்படணும். நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது இங்கிலீஷ் பேசணும். நீங்க யோசிச்சாலே பேசுறதுதான். இந்த யோசிக்கிறத இங்கிலீஷ்ல யோசிக்கணும், அவ்வளவுதான். அந்த ஒரு சின்ன சேஞ்சை மட்டும் கொண்டு வரணும். எப்பெல்லாம் இங்கிலீஷ்ல யோசிக்கணுமோ அப்பெல்லாம் யோசிக்கணும், எப்பெல்லாம் தமிழ்ல யோசிக்கணுமோ அப்பெல்லாம் யோசிக்கணும். அப்படி கொண்டு வந்துட்டா போதும். லோகேஷ் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படார்னு தமிழா இருக்கட்டும் இங்கிலீஷா இருக்கட்டும் ஸ்விட்ச் பண்ணி நேற்று தமிழ் வேண்டாம் நான் இங்கிலீஷுக்கு டைரக்டா போறேன்னே பேசினேன். ஸோ அந்த அந்த ஆட்டிடியூட் வந்து ஒரு சூப்பரான ஆட்டிடியூட் லோகேஷ் காட்டினது, சூப்பரான ஒரு விஷயம். இதுதான் நான் வந்து ஜென்ரலா சொல்லணும்னு நினைக்கிறது. நான் இந்த டாபிக்ஸை ஷேர் பண்றேன். நேற்று பண்றேன்னா பண்ணலாம், பட் இன்னைக்கு பண்ண போறேன். நீங்க அந்த ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க ஒரே ஒரு வார்த்தை கொடுத்து அது நவுனா இருந்து 60 செகண்ட் பேசினா பேச முடியும். மோஸ்ட் ஆஃப் தம் நம்மளால பேச முடியும். இப்ப நியூக்ளியர் பிசிக்ஸ்ன்னு சொன்னாதான் பேச முடியாது. ஸ்பெசிபிக்கானது காமனா உள்ள எல்லாத்தையுமே நீங்க பேசலாம். லுக் அட் தட் காமன் மேன், ரைட்? காமன் மேன். உன்னை போல் ஒருவன் என்னை போல் ஒருவன் தான் ஒரு படம்லாம் வந்து ஒரு காமன் மேனை பத்தி எடுத்திருப்பாங்க. ஒரு சாதாரண ஒரு மனுஷனை பத்தி பேசலாமா? பேசலாம். அதே ஆப்போசிட் பேசலாமா? செலிபிரிட்டி பத்தி பேசலாமா? உங்களுக்கு பிடிச்ச செலிபிரிட்டி எல்லாருக்கும் இருக்கும். ஒரு கிரிக்கெட் இருப்பாரு, ஒரு காட் இருக்கும், யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க, ஈஸியா பேசிட்டு போயிடலாம். அப்ப இப்ப புரியுதுங்களா? 60 செகண்டுங்கிறது ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ரொம்ப குறுகிய ஒரு இது. வெறும் 60 செகண்ட் தான் கொடுக்குறாரு, இதுல எவ்வளவு பேசுறது இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நிச்சயம் அதை வந்து உங்களால பண்ண முடியும். நீங்க இடையில அந்த 2 செகண்ட் 3 செகண்ட் இது பண்ணுவாங்க. நாளைக்கு ஒரு சின்ன சேஞ்சோட வருவேன். நாளைக்கு மிஸ் பண்ண வேண்டாம்.
சரிங்களா? மிஸ் பண்ண வேண்டாம். இந்த விஷுவல் காம்பனண்ட் ஒன்று இருக்கும், மிஸ் பண்ண வேணாம். ஆனா ஸ்பீக்கிங் தான் நம்ம எப்படி கொண்டு வரணும்னு பார்க்கலாம். we will see. ஸோ 5 நிமிஷம் முன்னாடியே உங்களை விடுற இன்னைக்கு எனக்கு வந்து இது மட்டும் எனக்கு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பணும். இந்த நம்பர், இந்த பாருங்க, இந்த நம்பர் எனக்கு நீங்க எழுதின போட்டோ மட்டும் எடுத்து அனுப்பணும். 9600852111. நிறைய பேர் இந்த நம்பருக்கு அனுப்பியிருப்பீங்க முன்னாடி. இது மட்டும் எனக்கு அனுப்பணும். நைட்டு ஒரு வாட்டி பார்ப்பேன், இல்லை காலையில எதிர்ச்சோன்னு பார்ப்பேன். நான் கட்டாயமா நீங்க அனுப்பிட்டு தான், நான் ஒரு 4 நிமிஷம் முன்னாடியே வரல, நீங்க அந்த டயத்தை யூஸ் பண்ணிட்டு எனக்கு அனுப்புங்க. ரைட், நாளை சந்திப்போம். நாளைக்கு நான் சொல்ற மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கிங் கிளாஸ் அகைன். டோன்ட் மிஸ் இட். ஐ வில் see you tomorrow. Thank you. Thank you all very much. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you so Sir. much. Thank you so much. சார் ஒரு நிமிஷம் சார், சொல்லுங்க. ஃபோன்ல பேசுவேன் சார். பேசுங்க. சரி, தேங்க்யூ சார். Thank you.